தீபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஆம், புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் கண்காணிப்பாளராக பணி செய்து கொண்டிருக்கும் திரு பாஸ்கரன் ஐயா அவர்களை இன்றைக்கு நாம் சந்திக்கிறோம். இவர் ஒரு மிகச்சிறப்பான ஒரு மனிதர். தன்னிடம் இருக்கும் கைதிகளை கடுமையான வார்த்தைகளிலோ அல்லது கடுமையான தண்டனைகளிலோ அவர்களை திருத்த முடியாது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அவர்களுக்கான நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து அதிலிருந்து அவர்களை நாம் வந்து உயர்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. மிக சிறப்பாக அங்கே வந்து மூலிகை தோட்டங்கள் செழித்து வளர்ந்திருக்கின்றன. மரங்கள் தன்னுடைய கிளைகளை பரப்பி பழங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றன. கைதிகள் தன்னுடைய திறமையை நிரூபித்து நிறைய கைவேலைகளை செய்து அதை விற்பனை செய்கிறாங்க. நிறைய உணவுப் பொருட்களை தயாரிக்கிறார்கள். இப்படி அவர்களுக்கான உலகத்தை பறந்து விரிய செய்திருக்கும் திரு பாஸ்கரன் அவர்களை வந்து பிரமிப்போடு இன்றைக்கு புதுச்சேரி பார்த்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே வலியுறுத்தி அவர்களை இந்த நிகழ்வுக்கு வருக வருகவென்று வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. உங்களுடைய பணிகளை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு பிரமிப்பா இருக்கு. ஒரு இடத்துல வந்து நெல் விளைஞ்சி இருக்குது, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி இருக்குது, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா மாமரம் கொய்யா மரம் அது இதுன்னு அது பாட்டுக்கும் அது விளைஞ்சி கிடக்குது. வந்து அங்கே சிறைச்சாலையில் இருக்கின்றவர்கள் நிறைய கைவேலைகள் செய்கிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறீங்க. இப்படி வந்து ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சிந்தனையில நம்ம செயல்படாம இப்படி எல்லா திக்குகள்லையும் அவர்களை மேல கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்க சார்? ஆக்சுவலா ஜெயில்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃபார்மேஷன் சென்டர் தான் ஜெயிலுன்றது. ஏன்னா சிறைவாசியில வந்து நம்ம திருத்தி தான் வெளியே அனுப்பணும். ஆக்சுவலா பழைய காலம்லாம் பார்க்கும்போது என்னன்னா சிறைவாசியில தான் வந்து ஒரு ஒரு சில பனிஷ்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, தவிர வேற எதுவும் பண்ண மாட்டாங்க. சும்மா அது என்னன்னா ஒரே இதில் பூட்டி வச்சுட்டு சிறைவாசியை டெய்லியும் அவனுக்கு சவுக்கடி கொடுக்கறது, அந்த ஓல்டன் டேஸ்ல அப்படிதான் இருந்துச்சு. மிடிவல் டேஸ்ல என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு இது மாதிரி பனிஷ்மெண்ட் எதுவும் கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு இது மாதிரி தண்டனை பெற்று வர மறுபடியும் தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் ஃப்ரீயாக அவனை வச்சுட்டு ஏதோ ஃப்ரிட்ஜில் இந்த இந்த தக்காளி பழம்னு சொல்லுவாங்களா அது மாதிரி ஃப்ரீயாக வச்சுட்டு அவங்க வெளியே அமைச்சிருந்தாங்க. இப்போ இருக்கிற ரீசெண்ட் தான் என்ஜிஓஸ் மற்றவங்க எல்லாம் பண்ணி சிறைவாசின்றவன் பல கட்டத்தை தாண்டி வரான், அவனை ரிஃபார்ம் பண்ணி சமுதாயத்தில் ஒன்றிணைக்கணும்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்களுடைய அவங்களுடைய இதுல இருந்து அவன் மீறி அடுத்தது நண்பர்கள் காலேஜ் ஸ்கூல் எல்லாமே போட்டு ஒரு ஒரு தாண்டி போயிட்டு கடைசியாக வந்து போலீஸ்ல அவங்க ஏதோ ஒரு குற்றமோ ஏதோ பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிடுறாங்க. அங்க ஒரு தண்டனைப்பட்டு கோர்ட் மூலியமா தண்டனைப்பட்டு உள்ள வராங்க. வரும்போது என்னன்னா இந்த கட்டத்தை பார்க்கும்போது என்னன்னா கடைசியா அவன் வந்து யாராலையும் உங்களை திருத்த முடியவில்லை, இந்த கட்டத்துல சிறைக்கு நாங்க அனுப்புறேன், நீங்க திருத்தி அனுப்புங்கன்றதான் நம்மள கோர்ட் நம்மளுக்கு உத்தரவு இருக்குது. அதை நம்ம இந்த ரிஃபார்ம் ஆக்டிவிட்டிஸ்ல நம்ம இதெல்லாமே கொண்டு வரோம். கண்டிப்பா சார். நம் ஒரு தவறு அப்படின்னு வந்து நிறைய பேர் தெரிஞ்சு செய்யறதில்ல, உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்கள் நடந்துடுது. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அது வந்து சிறைச்சாலை அப்படிங்கிறது வந்து ஒரு போதி மரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து நிறைய ஒரு மாற்று சிந்தனையாக இன்றைக்கு வந்திருக்குது. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செக்கிழுத்த சிம்மல் அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய கடினமான விஷயங்கள அங்க வந்து கடந்து வெளியில வரும்போது, இன்னும் மன உளைச்சலுக்கு அவங்க ஆளாயிடுவாங்க. இன்றைக்கு அங்க இருக்கிறவங்கலாம் நாங்க வெளியிலே போகல, இங்கேயே இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சூழலை நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்க. சொல்லுங்க சார், எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி வந்துச்சு? இல்ல இப்போ சிறைச்சாலைன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்வி சாலையா இருக்கணும். எங்க ஐஜி சார் ரவிதீப் சாகர்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா ஒரு நல்ல ஒரு பிராண்ட் நேம் கொடுத்தாரு, செகண்ட் சான்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காரு. என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா அவர் வந்து முதல் ஒரு வாழ்க்கை கட்டத்தை வந்து அவர் தாண்டி வராங்க, தப்பு பண்ணிட்டு வராங்க, ரெண்டாவது ஜெயிலுக்கு வராங்க, இது இரண்டாவது வாய்ப்பா அவங்க தராங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னா தான் சிறைவாசிக்க படிப்படியா நம்ம எப்படி பண்ண சொல்லுவாங்க. படிப்படியா நாங்க பண்ணும்போது என்னன்னா ஃபர்ஸ்ட் மியூசிக் தெரப்பி, ஹார்ட் தெரப்பி, டான்ஸ் தெரப்பி நம்ம கொடுத்தோம். கொடுத்துட்டு கடைசியா நம்ம வந்து இதெல்லாம் இவங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு கடைசியா நம்ம அக்ரிகல்ச்சர்னு சொல்லி அந்த உழைப்பு கொடுக்கும்போது மட்டும் தான் அதுக்கு ஒரு ஒரு உயிர் சார்ந்த பொருளா அவங்க கருதுறாங்க. அக்ரிகல்ச்சர் நம்ம கொடுக்கும்போது நெக்ஸ்ட் வந்து இது இல்லாம மேல ஆடு மாடு கோழி வளர்ப்புகள் எல்லாமே போகும்போது அந்த உயிர்களோட இவன் இருக்கும்போது அவன் ஒன்றிணையும் போது அவன் செஞ்ச தப்போ சரி மற்றதும் சரி எல்லாமே ரிலைஸ் பண்றாங்க. அதனால நம்ம இது படிப்படியா நம்ம கொண்டு வந்துருக்கோம். ரொம்பவே சிறப்பான ஒரு பதில் சார். எங்களுக்கு வந்து உண்மையிலேயே இது வந்து அங்க பார்க்கும்போது நிறைய நீங்க நிகழ்வுகளையும் நடத்துறீங்க. அந்த இடத்துல வந்து கவியரங்கம், நடன அரங்கம், விழிப்புணர்வு நிகழ்வுகள் அப்படின்னு நிறைய நடத்துறீங்க. இது வந்து ஒரு சிறைவாசம் அப்படின்னு இருந்தாலே எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, ஜெயில்ல வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க
அவங்களுக்கு வந்து நிறைய தண்டனைகள் கிடைக்கும். அப்படி இப்படிலாம் வந்து யோசிப்போம். ஆனா, இன்னைக்கு வந்து அந்த சிறைவாசம் ஒரு அவர்களுக்கு வந்து அவர்களுக்கான ஒரு இல்லமாக மாறி இருக்கிறது. அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கேள்விப்படும்போது, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு. இதற்கான முயற்சிய நீங்க எப்படி சார் ஆரம்பம் உங்களுக்கு எந்த புள்ளியாக இருந்துச்சு? சிறைவாசின்னு பார்த்தா நம்ம வந்து முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அவன திருத்தி தான் அனுப்பணும்னு சொல்லிட்டு. இது ஆரம்பம்னு பார்க்கும்போது என்னன்னா வந்து, குற்றம் செய்றவங்க வந்து என்ன பொறுத்தவரைக்கும் வந்து 1% தான் ஜெயில்ல இருக்காங்க. 99% வெளிய தான் இருக்காங்கன்னு ஆல்ரெடி நான் ஒரு இதுலயும் சொல்லியிருக்கேன். அத எப்படி சொல்லலாம்னு பார்த்தா ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். அக்யூட்டட், ஹானரபிள் அக்யூட்டட்ன்னு சொல்லுவாங்க. ஹானரபிள் அக்யூட்டட் என்பது என்னன்னா வந்து 2 தரப்பு சாட்சியும் விசாரிச்சு, இவன் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கிறது தான் ஹானரபிள் அக்யூட்டட்ன்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா குற்றம் நடந்திருக்கும் அங்க. அவர் குற்றமும் செஞ்சிருப்பான், கொலையும் பண்ணியிருப்பாங்க. இல்ல ஒரு திருட்டு வழக்கோ மற்றதோ எல்லாமே ஈடுபட்டிருப்பாங்க. அதுல என்னன்னா வந்து அவனுக்கு சாட்சி சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த குற்றவாளி என்ன பண்ணுவான்னா, அந்த சாட்சிய வந்து ஃபர்ஸ்ட் பேசுவாங்க. நெக்ஸ்ட் மிரட்டுவாங்க. அப்படி இல்லாட்டினா அந்த சாட்சிய சில நேரத்துல வந்து அழிச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு பண்ணிடுறாங்க. இது மாரி சிறைவாசிகள் வந்து வெளிய வந்துடுறாங்க. இது வந்து என்னன்னு பார்த்தோன்னா, இது ஹானரபிள் இது வந்து அக்யூட்டட்ன்னு சொல்லுவாங்க. அதுல கடைசியா வந்து குற்றம் நடந்தது உண்மை. அப்ப நீதிபதி அவங்க சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அரசு தரப்பு வாதம் என்பது தகுந்த சாட்சியுடன் குற்றத்தை நிரூபிக்க தவறிவிட்டது. அதனால வந்து இவங்கள வந்து ரிலீஸ் பண்றேன்னு சொல்லுவாங்க. இது மாரியான அக்யூஸ்டுங்க தான் நெறைய பேர் வெளிய இருக்காங்க. உள்ள இருக்கிற சிறைவாசிகளோட வெளிய இருக்கிறவங்க தான் மக்கள் பாதுகாப்பும் ஜாக்கிரதையாவும் இருக்கின்றாங்க. நாங்க உள்ள இருக்கிறவங்கள நாங்க ரிஃபார்ம் பண்ணி அனுப்புறோம். ஏன் ரிஃபார்ம் பண்றோம்னா, இவன வந்து சமுதாயத்துல ஒன்றிணைத்தா தான் நாளைக்கு குற்றங்களோ மத்தது தடுக்கப்படும். அதனால கண்டிப்பா. நம்ம வந்து படிப்படியா நம்ம இது செஞ்சு தான் ஆகணும். இது நம்மளுடைய பெரிய ஒரு தலையாய கடமையா இருக்கு. மத்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே உயர்ந்த டிபார்ட்மெண்ட் தான். நான் சிறைக்கு பெரிய முக்கியத்துவம் தரணுன்றாங்க. ஏன்னா வந்து எந்த ஒரு குற்றமும் சரி, இங்கேருந்து தான் நம்ம வந்து வெளிய போகும்போது எல்லாமே இங்கேருந்து தான் போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே தடுக்கப்படுது. இங்க தான் குற்றம். நம்ம எப்ப குற்றத்த தடுக்கிறோமோ, அப்பயே வந்து சமுதாயம் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். அதனால குற்றவாளிகள நம்ம திருத்தி தான் அனுப்பணும். நம்ம மறுபடியும் வந்து அங்கேயே நம்ம பனிஷ்மென்ட் குடுத்து நம்ம அனுப்பிச்சு விட்டோம்னா, மறுபடியும் அந்த குற்றவாளி அதே குற்றத்த தான் மறுபடியும் செஞ்சு செஞ்சு திருப்பி வருவான். ஒன்ஸ் நம்ம திருப்பி நான் வந்து திருத்தி வெளிய அனுப்பிச்சோம்னா, மறுபடியும் அவன் வரமாட்டான். சமுதாயத்துல ஒன்றி இருப்பாங்க. எந்த ஒரு குற்றமும் வெளிய இருக்காது. சமுதாயம் ஒரு நல்ல ஒரு சிச்சுவேஷன்ல நல்ல ஒரு இதுல சீர்குலைவு இல்லாம நல்லா இருக்கும். ஆ, ஒரு சிறையிலிருந்து ஒரு மனிதர் வெளியில வராரு அப்படின்னு சொன்னாக்கா, அவருக்கு இந்த சமூகம் வந்து ஒரு சரியான அங்கீகாரத்தை கொடுக்காது இல்லைங்களா சார்? அவரை சார்ந்த இடங்கள்ல உள்ளவங்க எல்லாருக்குமே அவரை பற்றி தெரியும். சிறைக்கு போனவர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு சூழல்ல அவர் வந்து அதை எதிர்கொள்றது அப்படிங்கிறது வந்து மிக கடுமையான ஒரு விஷயமாக இருக்கும். நீங்க செய்யற ஒரு விஷயம், அவருக்கு வெளியில வரும்போது ஒரு துணிச்சல் வரும். நிச்சயமா நம்மளால வெளியில போயிட்டு இந்த சமூகத்தை எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு துணிச்சலோட தான் அவர் வெளில வருவார். ஏன்னா கையில நல்ல தொழில் அவருக்கு நிறையவே இருக்கு. கண்டிப்பா. அதனால வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவர் வந்து ஒரு தைரியமா அந்த சமூகத்தை எதிர்நோக்கக்கூடிய ஒரு மனிதராக வெளில வருவாரு. அதற்காக உங்களுக்கு நாங்க பாராட்டுதல்களையும் வந்து என்ன சொல்றது? மனப்பூர்வமான நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் சார். ஏன்னா, தேங்க் யூ. ஒரு மனிதன் உடைந்து போய் உள்ள வரான். அவன மறுபடியும் மறுபடியும் உடைக்காம, அவன முழு மனிதனாக்கி வெளியில அனுப்பும்போது, அவனுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக நல்ல விதத்தில் இருக்கும். நீங்க வந்து நெறைய அங்க வந்து மூலிகை தோட்டங்கள் வச்சிருக்கீங்க. ஆ வச்சது மட்டும் இல்ல சார். அந்த மூலிகைகளை பற்றி நீங்க வந்து நெறைய ஒரு ஆராய்ச்சியே பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ எல்லா விஷயத்தையும் தெரிந்து வைத்து நீங்க அத செய்றீங்க அப்படிங்கும்போது தான், அது மனப்பூர்வமாக ஆத்மார்த்தமான வெளிப்பாடா இருக்கு. நீங்க உங்க மூலிகைகள் பத்தி சொல்லுங்க சார். என்னென்ன மூலிகைகள் அங்க வச்சிருக்கீங்க? ஜெயில்ல அந்த விவசாயம்னு ஒண்ணு கொண்டு வரும்போது தான் வந்து சிறைவாசிகள் வந்து முழு அளவில் எல்லாமே சேஞ்ச் ஆனாங்க. அதுக்கு முன்னாடி நெறையா ரிஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது, அவங்க படிப்படியா அதில வந்து மாற்றம் தெரிஞ்சத தவிர, முழுமையான மாற்றம் விவசாயம் தான் வந்தது. ஏன்னா விவசாயம் என்பது வந்து நம்மளுடைய முதுகெலும்புன்னு தெரியும். அதுவும் அடிப்படையே வந்து விவசாயத்துலேருந்து ஒருத்தவங்க வந்தாங்கன்னா, கண்டிப்பா அது ஒரு ஒழுக்கமாவும் சரி, மத்ததும் சரி எல்லாமே இருந்தது. ஏன்னா வந்து நம்ம இயற்கையை விட்டு எந்த அளவுக்கு நம்ம தூரம் போனோமோ, அந்த அளவுக்கு குற்றமும் சரி, மத்ததும் சரி அதிகரிச்சு போயின்னே தான் இருக்கு. எப்படி இயற்கையோட நம்ம சேர்ந்து இருந்தா தான் வந்து குற்றமும் சரி, மத்ததும் தடுக்கப்படும் என்பதை வந்து நான் கொஞ்சம் அறிஞ்சேன். அதனால வந்து விவசாயத்த உண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு, நான் ஸ்டார்ட்டிங்ல வந்து சிறைவாசிகள கூட்டு இந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய், மிளகாய், தக்காளி அது மாரி வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டேன். போடும்போது நெறையா இவங்களும் நல்லா முழுமையா ஈடுபட்டாங்க. எல்லா வேலையுமே செஞ்சாங்க. செய்யும்போது என்னன்னா, படிப்படியா அவங்களுக்கும் ஒரு சில நேரத்துல, "சார் நம்ம ஒண்ணே பண்ணிக்கிறோம். நம்ம வேற எதனா பண்ண முடியுமான்னு?" சொல்லி என்கிட்ட கேட்கும்போது என்ன பண்ணாங்க, சரி ஓகே. அவங்களும் ஆர்வத்த தூண்டணும்னு சொல்லி தான் நான் மலையில விளையிறது காஃபி, ஏலக்காய், டிராகன் ஃப்ரூட்ஸு, அப்புறமேட்டு கிரேப்ஸு, அடுத்தது நான் குங்குமப்பூ வரைக்கும் எல்லாமே நான் அங்க போட்டிருக்கேன். போட்டு விளைய ம். வச்சும் காட்டியிருக்கேன். எல்லாமே பண்ணோம். அவங்களுடைய பெரிய ஆர்வமா இருந்தது. இதுக்கு அடுத்தபடி போகும்போது மெடிசின் பிளான்ட் போடணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா வந்து இந்த சமுதாயத்துல பார்க்கும்போது என்னன்னா வந்து, அப்ப வந்து உணவே மருந்தா இருந்தது. இப்போ உணவே நம்மளுக்கு வந்து ஒரு விஷமா தான் இருக்கு. ம். அதனால வந்து இது நம்ம சிறையில நம்ம ஒரு 4 வால்க்குள்ள நம்ம பண்றத மக்களுக்கு அவேர்னஸ் கொண்டு போகணுன்றனால நான் மெடிசின் பிளான் போட வந்தேன். இந்த மெடிசின் பிளான் போடுறதுக்கு முக்கிய இது என்னன்னா வந்து இந்த காலகட்டத்தில பார்க்கும்போது எப்படின்னா வந்து அப்பா இருப்பாங்க, அம்மா இருக்காங்க.
அது தாத்தா பாட்டி எல்லாமே இருக்காங்க. ஆனா அவங்க பேரன் வந்து இறந்து போறாங்க. ஏதோ ஒரு நோயால எதனா. ஏன்னா வந்து அது உணவோட பழக்கவழக்கம் தான். கொள்ளு பாட்டன் வரைக்கும் இருக்கிறாங்க. ஆனா பேரன் வந்து சுகரு, பிபி அது எல்லாமே வராங்க. அதனால இதெல்லாம் மக்களுக்கு நான் ஒரு அவேர்னஸ் கொண்டு போகணும்னால தான் உணவே மருந்துன்றத கொண்டு போணும். அதனால தான் நான் வந்து மெடிசின் பிளான்ட்ட வந்து நம்ம கொண்டு வர ஆரம்பிச்சேன் நானு. நான் மெடிசின் பிளான்ட் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு சொல்றேன் மேடம் இதுல. மேடம் இது பார்க்கும்போது ஸ்வீட் துளசின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலா நம்ம வந்து என்னன்னா வந்து நம்ம இப்போ வெள்ளை சர்க்கரை அதெல்லாம் நம்ம சேர்க்க தான் சொல்லிட்டு நம்ம சுகர் அதிகமாகுது. ஒயிட் சர்க்கரை எல்லாமே வந்து. இந்த துளசிய வந்து நீங்க தண்ணி கொதிக்கிற தண்ணியில இந்த துளசிய போட்டு நீங்க பாலோ சரி, மத்ததோ சரி, இத போட்டாலே போதும். சுகர் எல்லாமே கரைஞ்சிரும். நீங்க வேணுமா டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா நீங்க பார்க்கலாம் இதுல. இதோட இனிப்பு ம். உங்களுக்கு அப்படியே தெரியும் பார்த்தாலே. சாப்பிட்டு பார்க்கலாம் மேடம். இது காஃபிலயும் போட்டு குடிக்கலாமா நீங்க சார்? காஃபில எல்லாமே யூஸ் பண்ணலாம் மேடம். நீங்க எதுக்கெல்லாம் சர்க்கரை போடுறீங்களோ, அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த துளசிய போட்டாலே போதும். அதோட இனிப்பு சுவை உங்களுக்கு எல்லாமே ம். தெரியும் மேடம். இது சுகர் துளசி. செம்மையா இருக்கு சார். இது நம்மளுடைய பாரம்பரியமானது. எல்லாரும் அத ம். மறந்துட்டாங்க. இதெல்லாம் இருக்கிறதையும் விட்டுட்டாங்க. அதனால நம்ம இத மீட்டு கொண்டு வரணும்னால இந்த துளசி நம்ம பயிரிட்டுக்கிறோங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு சார். சுகர் துளசி அப்படிங்கிறது வந்து நாங்க நார்மல் கருந்துளசி பார்த்துருக்குறோம். வெள்ளை துளசி ஒண்ணு அது இருக்கும். அது பார்த்துருக்குறோம். இது வந்து ரொம்ப புதுமையாவும் இருக்கு. உண்மையிலே செம்ம டேஸ்ட்ல சர்க்கரை சாப்பிட்ட மாரி தான் கண்டிப்பா. இருக்கு. வந்து இது இது எங்கேருந்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்தீங்க சார்? மேடம் இது மட்டும் இல்ல. எனக்கு ஆரம்பத்துல இருக்கும்போது காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் விவசாயத்துல ஒரு ஆர்வம் எனக்கு இருக்கு. அதுல என்னன்னா வந்து ஒரு பிரச்சனை உங்களுக்கு தண்ணி விடல. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போ வந்து என்ன வந்து அப்பயே ஒரு போராட்டம் மத்தது எல்லாமே கூப்பிட்டாங்க. எனக்கு அதுல கொஞ்சம் எனக்கு ஈடுபாடு இல்ல. என்னுடைய போராட்டத்துல நான் ஒரு சில கவிதைகளாவோ, இல்ல நான் உங்ககிட்ட தெரிவிக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். வேணுமா அத உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ம். அதுல எல்லாம் நான் வந்து சொல்லும்போது, "இல்லையே இல்லையே நெஞ்சு பொறுக்குது இல்லையே, மார்கழி நீங்கியும் மனமெல்லாம் ஏங்கியும் யாவர்க்கும் தைத் திருநாள் இல்லையே, நாமெல்லாம் ஒருவர் நாடெல்லாம் பாரதம் ஆனா ஓடிடும் நீர் மட்டும் ஒருவருக்கென்றோ, ஏழை எலிக்கறி உண்ண சிலர் தலைக்கோர் அரசியல் பண்ண அவர்கள் பிறக்கின்ற வழி மட்டும் எங்க என்ன மனிதநேயம் மாண்டு விட்டதோன்னு சொல்லி நான் இப்போ ஒரு கவிதை எழுதியிருந்தேன். இதெல்லாம் என்னோட சார் மத்தவங்கள பார்த்து ரொம்ப பாராட்டுனாங்க. எனக்கு அப்பயே சூப்பரா நான் இருக்கு சார். விவசாயத்துல ஈடுபடணும்னு ஆசை. எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. ஜெயிலுக்கு இங்க வரும்போது இவங்கள வச்சு ஏன் ரிஃபார்ம் பண்ணக்கூடாது? ஏன்னா வந்து சமுதாயத்துல ஒடுக்கப்பட்டவங்கள இவங்கள வச்சு பண்ணணும்னு சொன்னாங்க. அதே மாரி நான் பண்ணும்போது என்னன்னா வந்து எனக்கு நெறையா வெளிய இந்த விவசாய சங்கத்துல இருந்து நெறைய பேர் நம்மாழ்வார் சங்கம், சில மத்தவங்க எல்லாமே வந்து என்ன ம். நேரடியா வந்து பார்க்க வந்தாங்க. ம். சார் நீங்க எல்லாம் ஜெயில்ல மல்டி கிராப் பண்ணியிருக்கீங்க. இது மாரி பண்ணி நாங்களும் பார்க்கணும்னாங்க. பார்க்கும்போது அவங்களும் ஒரு சில ஐடியாஸ் எனக்கு குடுத்தாங்க. நான் ம். அவங்க கிட்ட வந்து ஒன்றிணைந்து எல்லாமே போகும்போது, இது மாரி மெடிசின் இருக்குதுன்னா அவங்க கிட்ட ஒன் பை ஒன்னா யார் வந்தாலும் சரி, நான் அங்க போயிட்டு அங்க என்னென்ன பிளான்ட் இருக்கு, ஏது இருக்குன்னு எல்லாமே தெரிஞ்சுப்பேன். தெரிஞ்சுக்கின்னு இது எல்லாமே வாங்கிட்டு வருவேன். அதுல வாங்கின்னு வந்தது இந்த சுகர் துளசி மேடம் இதுல. எந்த ஊர்லேருந்து எடுத்துட்டு வந்தீங்க சார்? மேடம் இது வந்து நம்ம தமிழ்நாடு கோயம்புத்தூர்ல நான் எடுத்துட்டு வந்தேன் நானு. நம்ம பாண்டிச்சேரியிலயும் ஒரு சில பிளேஸ்ல இருக்கு மேடம் அது. இந்த இந்த கிளைமேட்டுக்கும் வருது. மேடம் இது செடின்னு பார்க்கும்போது எல்லா கிளைமேட்டுக்கும் எல்லாமே வரும் மேடம். மனிதன் ஒருத்தன் இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். மனிதன் ஒருத்தர் இருக்கும்போது நம்ம இல்ல போய் நம்ம சார் இங்க வந்து இல்ல மேடம் நம்ம போய் பிரான்ஸ்ல போய் வேலை செய்றோம். லண்டன்ல போய் வேலை செய்றோம். நம்மளுடைய இந்தியாவோட கிளைமேட் வேற, அதோட கிளைமேட் வேற. ஆமா. நம்ம கண்டிப்பா. மனிதனே நம்மளுடைய மாத்திக்கின்னு போய் அந்த மாத்தணும். கிளைமேட்டுக்கு வேலை செய்யும்போது, இயற்கை என்பது ஒரு பெரிய சக்தி. அந்த ம். சக்தி எங்க வேணாலும் விளையுன்றது தான் என்னுடைய இது. அதனால தான் நான் காஃபி, ஏலக்காய் எல்லாமே விளைய வச்சு நான் விளைஞ்சிருக்கு நான் நீங்க காமிச்சிருக்கேன் பெரிய ஜெயில்ல. புரட்சியே பண்ணிட்டு இருக்கீங்க அ சார். மேடம் இது பூனை மீசைன்னு சொல்லுவாங்க. இந்த செடி பேரு. இது ஆக்சுவலா வந்து பூனை மீசை மாரியே ஒரு அந்த பூக்கள் இருக்கும். அதனால பூனை மீசை சொல்லுவாங்க. இது என்னன்னா நம்ம சிறுநீரக பிரச்சனை இருக்குல்ல மேடம். ம். சிறுநீரக பிரச்சனைக்கு எல்லாமே நல்லது இது. காலையில இந்த இலைய சாப்பிட்டாலே போதும். நம்மளுக்கு இருக்கிற சிறுநீரக பிரச்சனை எல்லாமே தீரும் மேடம் இதுல. இது பூனை மீசை இது பேரு. உலகத்துல உள்ள எல்லாருமே சாப்பிட்டாகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, இந்த மாரி பிரச்சனை இல்லாதவங்களே யாருமே கிடையாது. ஸோ வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான். இதுல பூ வருங்களா? இதுல மேல? இல்ல மேல பூ வரும் சார். இது பூனை மீசைன்னு எதுக்கு வச்சாங்கன்னா, அது பூனை மீசை மாரியே இருக்கும் ஓ! பார்க்கறதுக்கு. அதனால இது வந்து பூனை மீசை செடின்னு சொல்லியிருப்பாங்க மேடம் இது. ஓகே, இந்த ஓகே. இலைகள் தான் நம்ம வந்து சாப்பிடுறோம். ம், சிறுநீரக ம், ம். பிரச்சனைக்கு. ம். ஓகேங்க சார். சிறப்பான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்து வேற என்ன செடி வச்சிருக்கீங்க சார்? மேடம் இந்த செடி பேர் வந்து ரோஸ்மேரி. ஜஸ்ட் நீங்க இத டச் பண்ணி ஸ்மெல் பண்ணாலே இதோட நறுமணம் உங்களுக்கு ஆமா. தெரியும். சார் இது மெடிசின் ஆமா. மெடிசினா சார் இது? மெடிசின் வேல்யூ மேடம். இது வந்து முடி வளர்றதுக்கு மத்ததுக்கு எல்லாமே வந்து இத பயன்படுத்துவாங்க. ஆக்சுவலி இதுல ஆயில் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. 2வது வந்து இது ஃபுட்லயும் சேர்த்துப்பாங்க. நீங்க காலையில வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க எது வேணாலும் இல்ல. இது நீங்க டச் பண்ணி ஸ்மெல் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் எல்லாமே கிடைக்கும் இது. இது மெடிசின் ஓ! வேல்யூ மேடம். இந்த ரோஸ்மேரி செடின்றது. இதுவும் நம்ம இதுல நம்ம சாப்பாட்டுல போட்டுக்கலாங்க. சாப்பாட்டுல பிரியாணில யூஸ் பண்ணலாம். போடுவாங்க இல்லைங்களா? இது பிரியாணி இல்ல மேடம். இது நார்மல் ஃபுட்லயே நம்ம இத யூஸ் பண்ணலாம். நம்ம ம். வந்து அதர் கண்ட்ரிலாம் வந்து இது சைனாலாம் இத வந்து ஃபுட்ல யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபுட்ல யூஸ் பண்ணும்போது இது உடம்புக்கு ஒரு ஹெல்த் இருக்குது. ஒரு இம்யூனிட்டி பவர் ஒண்ணு தருது. நோய் எதிர்ப்பு சக்தி தருது. அதனால இது ம். வந்து ஃபுட்லயே அவங்க யூஸ் பண்றாங்க இது. நான் ரோஸ்மெரி வந்து ஊட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் சார். எனக்கு ஃபர்ஸ்ட்டு நல்லா தள தளன்னு வந்தது. அதுக்கப்புறம் அது என்னன்னு தெரியல அப்படியே வாடிடுச்சு அது. நீங்க எல்லா கிளைமேட்டுக்கும் வரும் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா. இனிமே அத வந்து முயற்சி செஞ்சு பார்க்கணும் சார்.
அது ஒரு கைராசின்னு ஒண்ணு இருக்கு. அதனால எதுனா சொல்லுவாங்க மேடம் அது. ஒரு நீங்க சில விஷயத்துல. நீங்க தொட்டீங்கன்னா ஏன்னா வந்து எல்லாம். இல்ல மேடம் அப்படி சொல்லல. நீங்க சிறைவாசிகளோட கைராசின்னு சொல்றேன். ஓ! சரி, ஏன்னா அவங்க சரி. வந்து அங்க ஒர்க்ன்னு குடுக்கும்போது அவங்கள நான் தனியா பிரிச்சு குடுத்துடுறேன். அவங்க வந்து ஒரு கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறாங்க. வீட்ல இருக்கிற அந்த வேலையோ மத்ததோ இருந்தா அத திங்க் பண்ணிக்கினே அவன் எதனா பண்ணிப்பான். இல்ல நம்ம ஏன்னா வீட்டோட இதுல பண்ணினா செல்ஃபாவே ஏன்னா கீச்சுப்பாங்க. இல்ல ஸ்டாஃப் கிட்ட ஏன்னா அக்ரெசிவா நடந்துப்பாங்க. அது மாரி ஒரு சில ஆமா. விஷயம்லாம் இருக்கு. இது மாரி அவனுக்கு ஒரு தனியா ஒரு வேலைய பிரிச்சு குடுக்கும்போது, அவன் கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறான். இதுல ஒரு இலை கருனா கூட என்கிட்ட வந்து, "சார் இது மாரி ஆயிடுச்சு சார். என்ன சார் பண்ணணும்? ம். ஏது பண்ணணும்னு?" சொல்லி என்கிட்ட வந்து கேட்டுருவாங்க. "சார் வேற ம். என்ன உரம் போடணுமா?" ஏன்னா நாங்க பேசிக்காவா நம்ம போடுறது வந்து என்னன்னா வந்து நான் ஆர்கானிக் மட்டும் தான் யூஸ் பண்றேன். ம். ஏன்னா வந்து நம்ம மத்த இந்த பொட்டாசியம் அது இது எந்த உரமும் யூஸ் பண்றதில்ல. போடுறது. சரி. அதிகபட்சம் நான் வந்து மாட்டு சாணம் யூஸ் பண்ணுவேன். இயற்கை வேளாண்மை. ஆமா. மாட்டு சாணம் யூஸ் பண்ணுவேன். இல்லன்னா வந்து நீம் ஆயில் வேப்ப எண்ணெய் இருக்குல்ல மேடம். வேப்ப ம். எண்ணெயில கலந்து அடிப்போம். ம்ஹ்ம். இதுக்கும் பூச்சி பிடிக்குதுன்னா, தயிர புளிக்க வச்சு தெளிப்போம். அவ்வளோதான். இத தவிர நாங்க வேற எதுவுமே இதுல நாங்க யூஸ் பண்றதில்ல. ஓகே. நடுவுல வந்து நாங்க மேரிகோல்டு நெறைய வளர்த்துருக்கோம் அதுல. மேரிகோல்டு சாமந்தி பூ வச்சீங்கன்னா, பூச்சி அண்டாது அது. ஓ! அது கவர்ந்து இழுத்துரும். ஓகே, அதனால ஒரு ஓகே. சில அது ஒரு சில டெக்னிக்ல நாங்க அப்ளை பண்ணிக்கிறோம் மேடம். ம், அவ்வளோதான் மேடம். ம், இது ம். சின்ன ஒரு விஷயம் தான். ஆனா இதுல வந்து ஒரு ஒரு சில சயின்ஸ் ரீதியாவும் இருக்கு மேடம் அது. நீங்க சொல்றது வந்து 100க்கு 100 உண்மை சார். என்னன்னா, ஒரு செடிய நம்ம வச்சு, அது ஒரே ஒரு இலை வந்ததுன்னா கூட, அப்படியே நம்ம மனசு அப்படியே அது உள்ள போயிடும். அதுக்கப்புறம் அது பூத்துதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் சரியா போச்சு. நம்ம அதுக்கு அடிமையாவே ஆயிடுவோம். அந்த மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கிறதுனால, நீங்க மிக சரியா அந்த பாயிண்ட்ட வந்து கொண்டு போய் அவங்க கிட்ட குடுத்துருக்கீங்க சார். அது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுக்கு அடுத்ததாக வேற சரி. மேடம் இது மின்ட் செடி மேடம். இது நெறைய இடத்துல கிடைக்குது இதுல. ஆமா. நம்ம இதுல நீங்க வேணுமா இது பார்த்தீங்கன்னா அதோட ஸ்மெல் எல்லாமே தெரியும். இதையும் தண்ணீல கொதிக்க வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மத்த இது ம். வந்து நம்ம நம்ம இவங்கலாம் இருக்காங்க மேடம். ஒரு சில பேர் வந்து என்னன்னா வந்து இந்த செடிய வந்து என்னன்னா வந்து நம்ம தலைவலிக்கும் சரி, மத்ததும் சரி, அதுக்கும் நம்ம இத யூஸ் பண்றாங்க. இதுல என்னன்னா வந்து சித்த வைத்தியர்கள்லாம் இருக்கும்போது, அதுலயும் இப்போதைக்கு ரீசென்ட்டாவே யூஸ் பண்றாங்க. என்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறாங்க. "சார் மின்ட் செடி இருக்கா? என்கிட்ட குடுங்க. நான் ம். சித்த வைத்தியத்துக்கு நான் யூஸ் பண்ணின்னுருக்கிறேன். எனக்கு குடுங்கன்னு" சொல்லி கேட்டுருக்காங்க. இதோட ம். சாப்பிட்டு பார்த்தாலே இதோட இது உங்களுக்கு தெரியும். இது ம். எஃபெக்டிவா தெரியும். நல்ல விறுவிறுன்னு. இல்ல அது அதனுடைய அரோமா இருக்கு இல்லைங்களா சார்? எல்லா செடிகளுடைய அரோமாவும் நம்ம வந்து காலையில அந்த இடத்துல ஒரு வாக்கிங் போனாலே, அதனுடைய இது வாசனை நம்ம நுகர்ந்தாலே நமக்கு வந்து பல கண்டிப்பா. விஷயங்கள் நடக்கும். துளசி மாடம் வைக்கிறதே அதோடைய தாத்பரியம் தான். அத 3 சுத்து சுத்தி, அந்த செடிக்கு தண்ணிய ஊத்தி, அந்த 2 இலைய பறிச்சு சாப்பிட்டு வருவாங்க. அது வந்து அவ்வளோ பெரிய அரோமாவ குடுக்கும். அவ்வளோ பெரிய உடம்புக்கு நல்ல விஷயங்கள குடுக்கும் அப்படிங்கிறது தான். நீங்க அதை மிக சரியாக புரிஞ்சு, நெறைய மூலிகை செடிகள் அங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் சார். மேடம் இது கேஷவர்தினி இது. ஓ! அ முடி பெண்கள் எல்லாருக்குமே பெண்கள். தெரிஞ்சது முடி வளரும்னு சொல்லி ஆயில் யூஸ் பண்றது. ஆமா. இது கேஷவர்தினி இது செடியும் நம்ம இத வச்சிருக்கோம் மேடம் இது. இதோடைய ஆயில் எடுத்து அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் ஆயில் எடுக்கணுமா சார்? எப்படி சார் இது? ஆமா மேடம். இது இலையில தான் இது ஆயில் எடுக்கிறது இது. நம்ம ம். கேஷுவர்ட் இதுல. ம். சில பேர் என்னன்னா வந்து இத கொதிக்க வச்சு, இத தண்ணி ஆற வச்சு அப்படியும் ஸ்ப்ரே பண்றது ஒரு சில பேர் பண்றாங்க. என்கிட்ட ஓ! சொல்லியிருக்காங்க. நான் ஓ! பார்த்ததில்ல. ஆனா இது ம். ஆயில் எடுத்து தான் போய் யூஸ் பண்றாங்க. நான் அது ஜெயில்ல பார்க்கும்போது என்னன்னா வந்து, சில பேர் என்கிட்ட கேட்பாங்க. நீங்க ஆயில் எடுக்கிறீங்களான்ட்டு. நாங்க ஒரு சில இது மட்டும் தான் பண்றோம். ஏன்னா இது ஒரு கல்விச்சாலைன்றனால, மக்களுக்கு அவேர்னஸ் போணுன்றனால நான் எல்லா செடியுமே இங்க வச்சிருக்கேன். இதெல்லாம் இருக்கு. ம். இந்த செடியோட பயன்பாடு இது. நீங்க தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்றதுனால, இதனால வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் சரி, மத்தவங்க வெளிய இந்த ஹையர் அஃபிஷியலா எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. விசிட் பார்க்குறாங்க. விசிட் பார்த்துட்டு இதோட பெனிஃபிட் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. கேட்டு தெரிஞ்சு ஃபியூச்சருக்கு அவங்களுக்கு உதவுது அதனால. சார் முதல்ல எப்படி சார் வெளியில இது தெரிய ஆரம்பிச்சது? நீங்க இங்க வந்து இந்த செடிகள்லாம் வச்சிருக்கீங்க. இப்ப வந்து விசிட் பண்றாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் எப்படி முதல்ல தெரிஞ்சது? ஆக்சுவலா 4வது தூணுன்னு பார்த்தோன்னா உங்கள சொல்லலாம் மேடம். மீடியாவ சொல்லலாம். பத்திரிக்கையாளர். ஏன்னா, இந்த 4வது தூணு எப்ப உள்ள வந்து அவங்க விசிட் பண்ணி இத வெளிய பப்ளிசிட்டி பண்ணாங்களோ அதனால இது. ஆனா உங்களுக்கு தான் ஒரு பெரிய நன்றிய சொல்லணும். ஏன்னா தீபம் சேனலுக்கு இந்த சமயத்துல நான் ஒரு பெரிய நன்றிய சொல்லணும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பா. நேரடியா நான் அதுவரைக்கும் போனது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்திருக்கேன். வந்துட்டு சரி மக்களுக்கு இதுல ஒரு அவேர்னஸ் குடுங்கன்னு நீங்க சொன்னீங்க. அதனால வந்திருக்கேன். இந்த 4வது தூணுக்கு தான் ஒரு பெரிய நன்றி நான் சொல்லணும் மேடம். கண்டிப்பா சார். நீங்க வந்து இது இந்த காய்கறி கண்காட்சியில கூட நீங்க மலர் கண்காட்சியில ஒரு ஸ்டாலே போட்டிருந்தீங்க. எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே இவ்வளவு தூரம் ஒரு சிறைக்குள்ள இத்தனை விஷயங்கள் செய்ய முடியுமா? அதுவும் நீங்க வந்து முயலு, அது இதுன்னு எலி எல்லாமே வச்சிருந்தீங்க இல்லையா? சரி வந்து நம்ம வந்து செடிகளோட மட்டும் இல்லாமல், அதை சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்களையும் அங்க வளர்க்கும்போது, இன்னும் கொஞ்சம் உயிர்ப்பா இருக்கும் இல்லையா அந்த இடம்? ரொம்பவே நல்லா இருந்ததுங்க சார். பார்த்து பிரமிச்சு போய் தான் உங்கள எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி. சொல்லுங்க சார். மேம் இது பேர் வந்து அஸ்வகந்தான்னு சொல்லுவாங்க. நீங்க அஸ்வகந்தா மூலிகை பார்த்துருக்கீங்களா இதுல? ஆமா. எல்லாம் வந்து இது மாரி நாட்டு மருந்து கடையும் சரி, மத்ததும் சரி, ம். மொத்தமா இதுல வந்து சாப்பிடுறது. அஸ்வகந்தம். இதுலருந்து அஸ்வகந்தா அந்த லேகியமும் சரி, மத்ததும் சரி, இதுலருந்து எடுத்து தான் நம்ம பயன்படுத்துறது மேடம் இதுல. இது எதுக்கு பயனுள்ளது சார்? மேடம் இது இம்யூனிட்டி பவர் ஏ டூ இசட் எல்லாமே என்னது மேடம் இது.
அஸ்வகந்தா இதில் சாதாரண இந்த இலையே சாப்பிடலாம். நீங்கள் சாதா இலையை சாப்பிட்டாலும் இதில் லேகியம் பண்ணி சாப்பிடுவாங்க மேடம். இதில் ஓஹோ! இந்த லேகியம் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு நிறைய இம்யூனிட்டி கிடைக்கும். மேடம் இது ஜீரக செடி மேடம், பெருஞ்சீரகம் இது. ஒரு செடியை பார்க்கும்போது அதோட தன்மை அது இலையிலே இருக்கும். அந்த இலையிலேயே நிறைய பண்ணும். இது நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே தெரியும், அந்த ஜீரகத்தோட ஸ்மெல் அப்படியே ஃபுல்லாக இருக்கும். ஆமாம் சார். ரொம்பவே செம வாசனை சார். நல்ல ஆமாம், வாசனையா இருக்கு. அது எப்படி சார் மேல வருங்களா? இது மேலே ஜீரக வரும். மேலே செடிலாம் இதில் பூ பூத்து அப்படியே ஃபுல்லாக அது ஜீரகம் பெருஞ்சீரகம் நெல்லு வரும் மேடம். மாரி. ஆமாம் மேடம், ஓகே, பெருஞ்சீரகம் அப்படியே ஓகே. வரும் மேடம். ம், ம், ம். இது இலைய போட்டு ஏதாவது பண்ண முடியுமா சார்? சும்மா கொதிக்க வச்சு இலையில குடிக்கலாம். கஷாயம் பண்ணி சாப்பிட்றாங்க மேடம். இந்த கொதிக்க வச்சு சாப்பிட்றாங்க. ஏன்னா அந்த தன்மை அதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இருக்கும். சில பேர் வந்து நம்ம ஜலதோஷம் ஆவி பிடிக்கணும், மற்றது பிடிக்கணும்னா நம்மளுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். ஓ. சில பேர் தலைவலிக்கே இதை பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதில் நாங்கள் ஒரு சில ஜெயிலில் நம்ம ஒரு சில நம்ம இது ஜெயிலில் பண்ணும்போது செரிமானத்துக்கு தானே சார் இது? செரிமானத்துக்கு தான் மேடம். இல்லை தண்ணி கொதிக்க வச்சு குடிப்பாங்க மேடம். அதில் ம்ஹும். இப்போதைக்கு நம்ம தண்ணி குடிக்கும்போது என்னன்னா வந்து அப்போ வந்து நம்ம தண்ணியில் வந்து ஃபுல்லாகவே கால்சியம் இருக்கும். இப்போ தான் மினரல் வாட்டர்னு சொல்லி எல்லா சத்துக்களையும் எடுத்து நம்ம எடுத்துட்டு ஆமா. தண்ணி நம்ம குடிச்சுன்னு இருக்கோம். எடுத்துட்டு அதை மறுபடியும் ஆமா கொதிக்க மேடம். வச்சு. சில பேர் தண்ணியில வந்து இந்த ஜீரகத்தை போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிப்பாங்க. நீங்க ஆமா பாத்துருக்கீங்க. குடிக்கணும். அது மாதிரி இந்த இலையில வந்து அந்த அதுக்கு பதில் இந்த இலையை மட்டும் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறாங்க. ஏன்னா இப்ப நம்ம ஜீரகம் கிடைக்குது பாக்குறோம். சில பேர் ஜீரக செடினால என்னன்னு தெரியாது. ஜீரக செடியும் அவங்க யாரும் பார்த்ததும் இல்ல. ஆமா. இது மாதிரி இலை கிடைக்கிறவங்க அது வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான் மேடம். கண்டிப்பா சார். ரொம்பவே நல்லா இருக்கு. சிறப்பா இருக்கு சார். நீங்க சொன்ன மாதிரி ஆம், தமிழ்நாடு தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லா செடியும் நீங்க ஒரு இடத்துல கொண்டு வந்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். தட்பவெப்ப சூழல் அது இந்த இடத்துல தான் வரும், ஊட்டியில தான் சிலது வரும், இங்கே தான் சிலது வரும் அப்படிலாம் நம்ம வந்து நினச்சிருப்போம். அதை அதை எல்லாவற்றையும் உடைத்து ஒரே இடத்துல நான் எல்லாத்தையும் பயிர் செஞ்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கீங்க சார். மேடம் இது காஃபி செடி. நான் ஜெயில நிறைய காஃபி செடி போட்டிருக்கேன். இப்போ எல்லாமே பூ வச்சிருக்கு. பூ வச்சிருக்கும் போது சரி உங்களுக்கு சாம்பிள் பீஸ் கொண்டணும்னு சொன்னேன். இது பழுக்கு மேடம். இது பழுத்தது. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரைக்கிறது. நீங்க வேணுமா அதை பார்க்கலாம் மேடம். உங்க இடத்துக்கு வந்தா காஃபி, நல்ல காஃபி கிடைக்கும். ஆமா மேடம். காஃபி என்னன்னா வந்து நிழல்ல தான் அந்த ஷேட்ல வரும். காஃபியும் சரி, நான் ஏலக்காவும் வச்சிருக்கேன். ம், காஃபி ஏலக்காய்லாம் வந்து நிழல்ல வரக்கூடியது. அதனால நான் வந்து மரத்துக்கு கீழே நான் இதெல்லாம் வச்சிருக்கேன் மேடம். அப்போ ஒரு குளிர்ச்சியான கிளைமேட்டும் வரும். இதுவும் வந்து நல்லா க்ரோத் ஆகும் மேடம். டீ வச்சிருக்கீங்களா அது? டீ ஒன்றும் போடல மேடம். காஃபி தான் போட்டிருக்கேன். மிளகு போட்டிருக்கேன். ம், இது காஃபி இருக்கு. ஓகே. ஏலக்காவும் வந்திருக்கு என்கிட்ட. இது வாத நாராயண கீரை மேடம். இது ஏன்னா பத்தி நம்ம பித்தம், வாதம், நிறைய பேர் பிரச்சனை நிறைய இருக்குது. இந்த கீரையை சாப்பிட்டாலே போதும், நம்ம வந்து அந்த வாத பிரச்சனைகள் எல்லாமே தீரும். இதை நம்ம அரைச்சி தோசை மாவுலையும் ஊற்றி சாப்பிட்றாங்க. இல்லை இது அப்படியே கிள்ளி போட்டு தோசை மாவுலையும் நம்ம டேரெக்டாகவே நம்ம அப்ளை பண்ணி சாப்பிடலாம். இது வந்து கீரையாகவும் செஞ்சு சாப்பிடலாம் நம்ம. ஆமாம் சார். இதுவும் இந்த முருங்கைக்கீரையும் சேர்த்து சமைப்பாங்க. அப்பெல்லாம் வந்து நிறைய இருக்கும் சார். ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்கும். இப்போ செடியெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கே ஒரு கடையை கட்டி விட்டுடுறாங்க. அது மாதிரி இந்த கீரை வந்து ரொம்ப ரேராக நான் இன்னைக்கு தான் சார் பார்க்குறேன். மறுபடியும் காரைக்கால் சார் எங்கள் ஊர். ஸோ அங்கே நிறையவே இது இருந்தது. இப்போ வந்து இதுதான் நான் முதல் முறையாக பார்க்குறேன். நான் ரொம்ப அந்த கால் வலி, முட்டி வலி எல்லாத்துக்கும் இது வந்து பயனுள்ளதாக உகந்தது. இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது கீரையிலே வந்து முக்கியமான கீரைன்னு பார்த்தா தவசி கீரை. இந்த கீரையிலே வந்து என்னன்னா வந்து அதிக நியூட்ரிஷன் சத்து நிறைஞ்ச கீரை இந்த கீரை தான். யாருமே இது வரைக்கும் நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டேன். யாருமே இது மாதிரி கீரை வச்சு ஆமா. இல்லை யாருமே. நீங்க சர்ச் பண்ணி பார்த்தாலும் சரி, எல்லாமே சரி, இந்த கீரையோட இது மகத்துவம் பெரிய மகத்துவம் மேடம். இதுல ம். நியூட்ரிஷன் சத்து ரொம்ப அதிகம் அந்த கீரையில் தான். இருக்கிற இது கீரை எல்லா கீரையோட நார்மலா இந்த கீரை கீரை தான். மாதிரி நார்மலா கூட்டு. சமைக்கிற கீரை தான் மேடம். இது நீங்க அப்படியே பச்சாவே இது சாப்பிடலாம். இது ஆக்சுவலா ஒரு பருப்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது நீங்க சாப்பிட்டாலே இது நீங்க ம்ஹும். கூட்டு வைக்கலாம், எல்லாமே பொரியல் பண்ணலாம் பண்ணலாம், மேடம். எல்லாமே செய்யலாம். ஓகே. தவசி கீரை அப்படிங்கிற பேர்லயே வந்து தவம் செஞ்ச கீரை அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா சார்? மேடம் இது அவரைக்காய் பார்த்துருப்பீங்க. இது ஒரு டிஃப்ரெண்டான அவரைக்காய். சிறகு அவரைன்னு சொல்லுவாங்க. இதோட இதுவே வந்து நான் கொஞ்சம் காய வச்சிருக்கேன் விதைக்கோசம். இது ஓகே. சிறகு மாதிரியே இருக்கும் பார்க்கும்போது. இது ரொம்ப அழகாவும் இருக்கும். இது வந்து நியூட்ரிஷன் சத்து நிறைஞ்சது. மரமா இது சரியாது? இது வந்து செடி மேடம். சரி. அது கொடி மாதிரி வந்து ஃபுல்லா இது காய்க்கும். இது சிறகு அவரைன்னு சொல்லுவோம். இது ஒரு கொடி வகையை இது சேர்ந்தது. சமைக்கலாம் அது? சமைக்கிறது மேடம். இது வந்து பாரம்பரியமானது. இது எல்லாமே நம்ம வந்து விட்டுட்டோம். நம்ம ம். இதெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம அவரைக்கான்றது எது நம்ம சாப்பிட்றோம். இதனால வந்து நம்மளுக்கு அதுல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியோட இதுல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இந்த சிறகு அவரைன்றது. ம்ஹும். இது நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் கூட இதெல்லாம் பார்த்தது இல்லையே சார். எல்லா ஊர்லயும் கிடைக்குதா இது தமிழ்நாட்டுல ஃபுல்லா? இது தமிழ்நாட்டுல எல்லா இடத்தையும் கிடைக்குதுமா அது. மேடம் இது வந்து மூக்குத்தி அவரைன்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சிறகு அவரை காமிச்சல. இது மூக்குத்தி அவரை. இதோட வடிவம்னு பார்த்தோம்னா மூக்குத்தி மாதிரி முன்னாடி ஒரு அந்த ஷேப்ல இருக்கும். இது பின்னாடி இது வந்து சமைக்கிறது மேடம். இது சமைச்சு இது சாப்பிடுறது. இதுல வந்து மூக்குத்தி அவரை வந்து கிரீன் இருக்கு,
இதுல பிங்க் இது இன்னும் 2 3 வெரைட்டிஸ் இருக்கு இதுல. நம்ம இங்க இது மூக்குத்தி அருவா கிரீன் போட்டிருக்கோம் அது மேடம். இது மேல உள்ளது என்ன பண்ணும்? மேல இருக்கிறது விதை மேடம் அது. ஓ, இது வந்து நம்ம விதை சேகரிச்சு நம்ம வச்சுக்க வேண்டியதான். இந்த விதையை வச்சுட்டு இது கீழே இருக்கிறத நம்ம சாப்பிட வேண்டியதான் இது. சாப்பிடலாம். நார்மலா சாப்பிடலாம், பச்சையா சாப்பிடலாமா இல்ல வந்து சமைச்சு நீங்க சாப்பிடலாமா? சமைச்சும் சாப்பிடலாம் மேடம், பச்சையாவும் சாப்பிடலாம் இது. பச்சையாவும் ஆமா சாப்பிடலாம். ஓகே. இது எதுக்கு சார்? என்ன மேடம், இது எல்லாமே வந்து நான் உங்ககிட்ட சொல்லும்போது பாரம்பரிய விதைகள் நம்ம சொல்றோம்ல, அதுல இருந்து நம்ம எடுத்தது. இது எல்லாமே வந்து நியூட்ரிஷன் சத்து அதிகம் நிறைஞ்சது நம்மளுக்கு. ம், அதனால ம், மேடம் இது வந்து பெப்பர் இது. ம். பெப்பர்லேயே வந்து நானா வந்து நாங்க கொடியும் வச்சிருக்கோம், செடியும் வச்சிருக்கோம் பெப்பர்ல. இது பெப்பர் வரும்போது உங்களுக்கு ஒரு சாம்பிள் பீஸ் கொண்டு வந்திருந்தேன். ஏன்னா இந்த தட்பவெப்ப நிலைக்கு வருமான்னு சொல்லி கேட்பாங்க. நான் ம், மரத்துல ம். ஏறும் மரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க சார். இதுக்கு தனியா வந்து நானா வந்து நாங்க வெளியே இந்த கொல்லிமலை மலை பிரதேசத்துக்கு போகும்போது நானா வந்து இதுக்குன்னே ஒரு ஒரு மரம் வளர்ப்பாங்க. காட்டு ம். மரம்னு சொல்லி வளர்த்தாது எதுவாங்க. நம்ம இங்க வேப்ப மரம், புளிய மரம் இதெல்லாம் நம்ம வளர்த்துருக்கோம். நம்ம ஆ. ஜெயிலூர் இருக்கு. அந்த மரத்திலேயே நான் அப்படியே ஏத்தி விட்டுருக்காங்கல்ல. ம்ஹும். கொடியாவும் வச்சிருக்கேன், செடியாவும் வச்சிருக்கேன் பெப்பர் இது. இது இப்படியே பறிச்சு காய வைப்பீங்களா சார்? இல்ல அதுலயே காஞ்ச பிறகு எடுப்பீங்களா? இல்ல மேடம், இது ஒரு ஸ்டேஜ். இது ஆக்சுவலா முத்தின ஸ்டேஜ் இது. இந்த ம். முத்தின ஸ்டேஜ்ல இருந்து இதை வச்சு நம்ம அப்படியே இது அப்படியே காய வச்சாலே போதும், இதெல்லாம் உதிர்ந்து விழுந்துரும். ஓ, அதனால இதுல இருந்து நம்ம பண்ணிக்க வேண்டியதான் மேடம் இது. மிளகு இல்லாத சமையல் இல்ல இல்ல. கண்டிப்பா மேடம். 4 மிளகு இருந்தா எதிரி வீட்ல கூட போய் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க சார். மேடம் இது ஒரு பழம், அசுரன் பழம்னு வந்து சொல்லுவாங்க இது. நான் இப்போ ஆக்சுவலா வந்து நம்ம ஜெயில எல்லா செடியும் நம்ம வச்சுட்டோம், நம்ம ஒரு பேரிக்காய் மரம் வைக்கணும் சொல்லிட்டு ம். எனக்கு ரொம்ப நாளா ஆசை. அதனால அந்த பேரிக்காய் மரம் சரி. அது செடி வந்து நம்ம சாம்பிளிங் அங்க கலெக்ஷன் பண்ணி வரும்போது அங்க இது ஒரு பழம் வித்தாங்க. இது ஏன்னா ஏன்னா நான் எந்த பிளேஸ் போனாலும் அங்க என்ன டிஃப்ரெண்டா என்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருவேன். இது ம். பார்க்கும்போது இது ஒரு அசுரன் பழம்னு சொல்லுவாங்க. இந்த பழத்துல என்ன பழம் இருக்குன்னா, இதை நம்ம கிள்ளி பார்க்கும்போது உள்ள ஒரு ஒயிட்டா ஒரு பிளேசஸ் தெரியும். இதை வந்து நானா வந்து சில பேர் ஃபைட்ஸ் ப்ரோக்ராம் இருக்குல்ல, ஃபைட்ஸ் வரும்போது அவங்க இந்த பழத்தை வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டாங்கன்னா அந்த ஃபைட்ஸ் வந்து குணமாகும். ஓ. இது அசுரன் பழம் இது. இல்ல இது எப்படி சார்? நார்மலா இப்படியே சாப்பிடலாமா இது இத? கிரீனா இருக்கும் மேடம் இது. இது சரி. மேல இருக்கிறத எடுத்துடணும். எடுத்துட்டுனா ஆ. இது உள்ள ஒயிட் ஒண்ணு வரும். அந்த ஆ. ஒயிட்ல இருக்கிறது தான் சாப்பிடுறது. இது கொஞ்சம் நல்லா பழுத்துருச்சு. இது நானே வந்து எதிர்பாராதது. நானே இது வரைக்கும் இந்த பழத்தை பார்த்ததில்ல. இது ஃபர்ஸ்ட் விதை டைம். போடுறதுக்காக இப்ப வச்சிருக்கீங்க. ஆமா. நான் ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து நான் வாங்கியிருக்கேன் நான். ம். மேடம் இது மகிழமரம்னு சொல்லுவாங்க. இந்த மகிழமரம் தெரியல உங்களுக்கு? மகிழ் ஆக்சுவலா அந்த மகிழ மரம் வந்து அதிகமா வைக்கிறது பூ. வந்து சிவன். ஆ. பூ சொல்றீங்க. சிவன், முருகருக்கு அவருக்கு உகந்ததுன்னு வைப்பாங்க. இல்லைன்னா ம். இந்த பழத்துல வந்து நிறைய குணங்கள் இருக்கு. இந்த பூவுல வந்து அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்கு. சில பேர் வந்து கர்ப்பம் தரிக்கலைன்னு சொல்றவங்க எல்லாம் வந்து அந்த பூவை வந்து அது பொடி பண்ணி பால்ல கலந்து சாப்பிடுவாங்க. அது ஒரு இது இருக்கு மேடம். அது மகிழ மகிழம்பூ. மரம். மகிழம்பூல இருக்கு. இந்த பழமாவும் அப்படியாவும் சாப்பிடலாம். சாப்பிட்டானா உங்களுக்கு வந்து ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அந்த மலட்டு தன்மை என்பது நீங்கி அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பாக்கியம் மற்றது எல்லாமே இருக்கும். இது இல்லாம வந்து நார்மலாவே இதுல வந்து நிறைய வந்து சத்துக்களும் சரி, நிறைய வந்து நியூட்ரிஷன் நான் கோவப்பழம்னு நினைச்சேன் சார். மேடம். கோவப்பழம் அப்படி இருக்காது மேடம். அது கோவப்பழம் கொஞ்சம் இன்னும் பெருசா கொஞ்சம் இருக்கு மேடம். நீட்டா இருக்கும். சரி இது குட்டி குட்டியா இருக்குதோ என்னவோ அப்படின்னு நான் இது நினைச்சேன். அப்படியே சாப்பிடலாம் மேடம். உள்ள நீங்க பார்த்தாலே சரி, இது உள்ள ஒரு இருக்கு. இந்த ம், பழம் நீங்க ம், ம். சாப்பிடுறது தான் அது. ஓ. கொஞ்சம் துவர்ப்பு தன்மையோட இருக்கும் மேடம் அது. இது நீங்கன்னா கோவப்பழம் விதை. நீங்க சொல்றதோட வந்து இது ஒரு சப்போட்டா அது ஒரு வெரைட்டிஸ்ல அதுல வந்தது அது. இல்ல ஒவ்வொன்னுத்துக்கும் எவ்வளவு இயற்கை வந்து நமக்கு கொடுத்துருக்கு நம்ம பாருங்க சார். இயற்கை ரொம்ப வந்து எல்லாமே அழகான கொடுத்துட்டு மேடம். நம்ம இயற்கையை விட்டு தான் நம்ம வந்து எல்லாம் தூரமா விலகி வந்துட்டோம். வெளியில ரொம்ப தூரமா எவ்வளவு வந்துட்டோம். தூரம் வந்தாச்சு நம்ம தூரம் வர கடந்து. வர தான் வந்து ம். பிரச்சனைகள் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணின்னு இருக்கோம் அன்னைக்கு. நீங்க தூரம் வந்ததோ சரி நம்ம அப்படி சொல்ல முடியாது. சில பேர் வந்து நம்ம தூரமா கொண்டு போயிட்டாங்க தான் சொல்லணும். ஏன்னா வந்து என்னன்னா வந்து இயற்கையை நம்ம விட்டுட்டு இப்போதைக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போது என்னன்னா வந்து மாத்திரை கடையில போய் மருந்து கடையில போய் நம்ம கேட்கறோம் நம்ம ஏங்க தலைவலிக்குது ஒரு மருந்து கொடுங்கன்னு சொல்றோம். ம். அதே மருந்து வந்து நம்ம இயற்கை மெடிசன்லயே இருக்கு. நம்ம இதை யாரும் யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம அதுல போய். அதுதான் வந்து நம்ம அவேர்னஸ் கொண்டு வரணுன்றது தான் எங்களுடைய இது எய்ம் கண்டிப்பா அது. சார், கண்டிப்பா. இழந்ததை மறுபடியும் மீட்டு கொண்டு வர்றதுங்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்ல சார். கண்டிப்பா ஒரு கொரோனா இஷ்யூ வரும்போது எல்லாருக்கும் வந்து எல்லாரும் இயற்கை நாடி தான் போனாங்க. அப்பதான் அதே மாதிரி இன்னும் லாங் பேக் மறுபடியும் வரும்போது அதே மாதிரி ஒரு பிரச்சனை ரொம்ப காலம் நீடிக்கும் போது கண்டிப்பா மக்கள் எல்லாமே அந்த இயற்கையே பின்தொடர்ந்து தான் கண்டிப்பா செல்வாங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. நெக்ஸ்ட் இதுல நீங்க பார்க்கும்போது ருத்ராட்ச மரம் மேடம். நான் ஜெயில ருத்ராட்ச மரம் வச்சிருக்கேன். இது வந்து ம். 3 முகம் இது. ருத்ராட்ச மரம். இது பார்க்க இப்படிதான் இருக்கும். இது நம்ம ஒரு விளக்கெண்ணெயில போட்டு ஊற வச்சு பண்ணும்போது தான் இதோட நம்ம அந்த ஷைனிங் மத்தது எல்லாமே கிடைக்கும் மேடம் இது. இது ருத்ராட்ச மரம் இது. ஷேப்பும் அப்பதான் தெரியும் எஸ் இல்லைங்களா மேடம். சார்? ஒரு சிவன் டெம்பிள் வந்து சிறைவாசியிலே கட்டிக்கிறாங்க. இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் சேர்ந்த மாதிரி. அதுல கீழே நாங்க வந்து இந்த ருத்ராட்ச மரம் வச்சிருக்கோம். அது கடலோட அருள் வந்ததோ என்னவோ. அதனால இது ருத்ராட்சம் இதுன்னா இப்போதைக்கு 3 முகம் இது. இயர் ஆவ இது முகம் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட. ம், ஏன்னா இதுல ம், வந்து நான் 2 முகமும் எடுத்திருக்கேன் நானு. இது ம். இந்த ருத்ராட்சோட ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த ருத்ராட்சம் வந்து கழுத்துல போடுவாங்க. ஏன்னா வந்து இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. கரெக்ட். அந்த ருத்ராட்சன்றது எல்லாமே போடுறது. ம். இது ஒரு மரம். இது ஒரு ருத்ராட்சம் போட்டா இதுல பாசிட்டிவ் எனர்ஜி வரும்போது ஒரு ருத்ராட்ச மரத்துல என்கிட்ட வந்து 10,000 கணக்குல இருக்கும், லட்சம் கணக்குல கூட ருத்ராட்சம் இருக்கும். அதுக்கே ஒரு சிறைவாசி உட்காந்து தியானமோ இல்ல மெடிடேஷன் பண்றதுக்கு அங்க உட்காந்தோம்னா
அவனுக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அதனாலே நான் சொல்லுவேன், அந்த ருத்ராட்ச மரத்தை சுத்தி காலைல நான் எப்பயுமே யோகா கண்டக்ட் பண்ணுவோம். யோகா கண்டக்ட் பண்ணி அது ருத்ராட்ச மரத்துக்கே தான் யோகாவே கண்டக்ட் பண்ணுவோம் நாங்க. பண்ணும்போது அவனுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி போகுன்றனால அது இது பண்ணுவோம். இது சிவனுடைய கண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா சார்? மேடம் இது பேர் ஆகாய உருளை. உருளைக்கிழங்கு வந்து கீழே தான் விளையும் மண்ணுல. இது வந்து ஆகாய உருளைன்னு சொல்லுவோம், ஸ்கை பொட்டேட்டோன்னு சொல்லுவோம். அது சில பேர் காவலி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது கீழே இருக்கிற நம்ம உருளைக்கிழங்கு மண்ணில் வளர்றதோட இது மேல இருந்து வளர்றது இல்ல நியூட்ரிஷன் சத்து அதிகமா இருக்கும். அதுல கொடி மாதிரி இருக்கு மேடம். இது கொடியில வந்து வெத்தலை மாதிரி இருக்கும் இல்லைங்களா சார்? இதோட ஆமா இலை ஆமா வந்து மேடம், வெத்தலை வெத்தலை மாதிரி மாதிரி இருக்கும். அதுல இருந்து வரது மேடம். இதுல பச்சை கலர்ல இருக்கும்ல சார் இது மேல தோலை எடுத்தா? ஆமா மேடம், இது உருளைக்கிழங்கு நீங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் அதுல. ஓகே. அது ஆகாய உருளை. இதுல நான் பார்க்கும்போது முக்கியமான இது பழம், நான் எல்லாருக்குமே ஒரு வாட்டி அவேர்னஸ் கொடுக்குறது இந்த பழம் தான். நோனி பழம் சொல்லுவோம். அதுல நோனி ஃப்ரூட்ஸ் பார்த்துருப்பீங்க. அது நுணான்றது வேற சின்னது, இது நோனின்றது. நம்மளுடைய அப்துல் கலாம் சார் வந்து இதான் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. எல்லா நோய்க்கும் ஒரே மெடிசன் இதுதான். பிபி, சுகர், கேன்சரு எல்லா நோய்க்கும் ஒரே மெடிசன் இதுதான் மேடம். இது ஆக்சுவலாக நான் வந்து இது வந்து ரொம்ப பழுக்கும்போது ஒரு ஸ்மெல் அடிக்கும். அதனால நிறைய பேர் இது யூஸ் பண்ண மாட்டாங்க, பேட் ஸ்மெல் அடிக்குன்னு சொல்லி. இதுல நம்ம ஜூஸ் எடுத்து இதுல வந்து கொஞ்சம் இஞ்சி, லெமன், கொஞ்சம் கருப்பட்டி, இது பனை வெல்லம் அதெல்லாம் நீங்க சேர்த்து இல்ல ஹனி சேர்த்து நீங்க இது கொஞ்சம் மிதுவான சூட்ல நீங்க ஜூஸ் எடுத்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா மார்னிங் சொன்னா உங்களுக்கு நோய் எந்த நோய் பிரச்சனை இருந்தாலும் எல்லாமே தீர்ந்து வரும். அதுல நீங்க அது ஜூஸ்லாம் ரெடி பண்றீங்க? இது ஜூஸ் ரெடி பண்றோம். மரம் என்கிட்ட நிறைய இருக்கு, அதனால ஜூஸ் ரெடி பண்ணுவோம். இது பகுத்து வடிக்கும் முறையிலும் செய்வாங்க. இல்ல நார்மலான இது நம்ம ஒரு பழம் இருந்ததுன்னா இது வந்து பகுத்து வடிக்க முடியாது. இது நம்ம கையிலே பிசைஞ்சு இதுல இருந்து நம்ம ஜூஸ் எடுத்து இதுல விதையை நம்ம நீக்கிட்டு நம்ம அதுல இருந்து போட்டு நம்ம செய்வோம். மிதுவான கொஞ்சம் சூடுல வச்சு செய்யலாம். இதுதான் முக்கியம் பழத்திலே. நான் அதை அவசியக்கிற ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நியூட்ரிஷன் அதிகமாக தான். இதுல வந்து பழத்திலே வந்து முக்கியமான பழம் இது. எல்லாத்துக்குமே சிறந்த நோய் குணமாக்குற பழம் இது நோனி பழம் மேடம். இது நம்ம ஜெயில நம்ம ஸ்டார் ஃபுட்ஸ்னு சொல்லுவோம், புளிச்சக்கான்னு நீங்க சொல்லுவீங்க. இது நம்ம சின்னதா இருக்கும், இது சின்னதா இருக்கு. இது அதே சைஸ் தான். இதுங்க நாங்க கொஞ்சம் பாசமா வளர்க்கறனால பெருசா தெரியுது மேடம். மத்த நீங்க வளர்க்கதான் கொஞ்சம் சின்னதா இருக்கும். அதனால இல்ல சார், புளிச்சக்காங்கிறது சின்னதா ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? அதே பழம் தான் மேடம். இது அதே இதுதான். கொஞ்சம் உரங்கள் அதிகமா கொடுத்துருக்கோம் நாங்க. மாட்டுச்சாணமும் சரி, ஆட்டுச்சாணம் மற்றது எல்லாமே உரங்கள் அதிகமாக கொடுத்து கொஞ்சம் வளர்க்கறது மேடம். அது இது வந்து சார் கட் பண்ணி அப்படியே சாப்பிடலாம், அப்படியே சாப்பிடலாம் மேடம். இதுல நம்ம அப்படியே கட் பண்ணி சாப்பிடுறது. இதுல வந்து நம்மன்னா வெண்டையில நிறைய பார்த்துருப்பீங்க. இது கஸ்தூரி வெண்டைன்னு சொல்லுவாங்க. சில பேர் மேல கொஞ்சம் சொன்ன வெண்டைன்னு சொல்லுவாங்க. இது கஸ்தூரி வெண்டை. இந்த வெண்டையை நீங்க பிரிக்கும் போதே தெரியும், இதுல வந்து வெண்டைக்கோட இது ஃபுல்லாக இருக்கும். இது நீங்க ஸ்மெல் பண்ணும்போது சரி, ஒரு கஸ்தூரி மஞ்சளோட வாசனை உங்களுக்கு கிடைக்கும். அதுல இது நார்மலா சமைச்சு சாப்பிடலாம். நார்மல் சமைச்சு சாப்பிடணும். பிஞ்சில இருக்கும்போது நார்மலா சமைச்சு சாப்பிடுறது மேடம். நம்ம கிழங்கு வகைன்னு பார்த்தா நிறைய கிழங்கு வகைகள் இருக்கு மேடம். இதுல வந்து வெற்றிலை வெள்ளை கிழங்குன்னு இருக்கு. அந்த வெற்றிலை வெள்ளை கிழங்குல வந்து நம்ம மஞ்சள் இருக்கு, பிங்க் இருக்கு, நிறைய ஒயிட், நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இது நீங்க பார்க்கும்போது வந்து இந்த வெற்றிலை வெள்ளை கிழங்கு வந்து பிங்க் மேடம். இதுல இங்க பார்த்தாலே இது பிங்க் கலர் தெரியும் பாருங்க. ஃபுல்லாவே இது பிங்க் கலர். இதுல வந்து என்னன்னா சத்துக்கள் அதிகமா இருக்கு. நீங்க ஒரு மரல கிழங்கு மத்ததை சாப்பிட்றதோட இதோட சத்துக்கள் அதிகமா இருக்கு. நீங்க குழந்தைகளுக்கு மத்தது கொடுக்கும்போது என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்தியும் சரி, மத்ததும் சரி நம்ம நார்மலாவே நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது அந்த குழந்தைகள் சொல்லும்போது ஒரு இந்த அரோட்டி மாவு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது அதோட கிழங்கு. இந்த வயிற்றால போகுது குழந்தைகளுக்கு, செரிமானம் ஆகல, மற்ற வயிற்று பிரச்சனைங்க அதில் இருக்கும்போது இதான் அதோட கிழங்கு மேடம். இது நாங்க பயிரிட்டு வருவாங்க. இது காஞ்ச பிறகு மாவாக்கி இது ஆமா மாவாக்கி நம்ம செஞ்சுக்க மேடம். இதுல இது மேங்கோல நிறைய வெரைட்டிஸ் பார்த்துருப்பீங்க. என்கிட்ட நான் ஜெயில வந்து தைவான் மேங்கா கூட நான் வச்சிருக்கேன். நான் இன்னொன்று என்னன்னா வந்து மியாசக்கி மேங்கன்னு வச்சிருக்கேன். நீங்க கூகுளில் போட்டு பார்த்தா பார்த்துக்கலாம். அந்த மியாசக்கி மேங்கானா 1 கிலோ வந்து 1 லட்ச ரூபா அந்த மேங்கோட ரேட். அது அந்த இதுவும் நான் பயிரிட்டு இருக்கேன். இப்போ நான் வாங்கினது இதுல மேங்கோல வந்து இது வந்து என்னங்கன்னா தேய் மாங்கான்னு சொல்லுவாங்க. இது ஒரு மருத்துவ குணங்கள் நிறைந்த மாங்காய் தான். அது பார்த்தா மேங்கோ மாதிரி தெரியாது, விதையும் அது மாதிரி தெரியாது. விதையை நீங்க பிரிச்சீங்கன்னா ஸ்டார் மாதிரி தெரியும். அது நீங்க கட் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க அது தேய் மாங்காய் நார்மலா சாப்பிடுறது மேடம். மேடம் இது இன்சுலின் செடி நாங்க வச்சிருக்கோம் மேடம். இது இன்சுலின் இலை. இது நிறைய பேர் வந்து சுகர்ல நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அவங்க எல்லாருமே காலையில இது இந்த இலையை ஒரு 2 இலையை சாப்பிட்டாங்கன்னா வெறும் வயிற்றுல அந்த சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும். அதனால டேஸ்ட் ஒரு புளிப்பு தன்மையோட வரும் மேடம். இது அதனால இன்னைக்கு வந்து இந்தியாவே வந்து இன்சுலின் இது போட்டுட்டு தான் வந்து தினம் வந்து இன்சுலின் போடுறவங்களாம் இருக்காங்க சார். ரொம்ப பெரிய கொடுமை. குழந்தைங்களாம் முதற்கொண்டு அதனால பாதிக்கப்பட்டு இருக்கு. வந்து சுகருடைய தலைநகரம் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவை சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்குமே இது தேவையான ஒரு விஷயம் இல்லைங்களா? இல்ல நீங்க அது சொல்லும்போது என்னன்னு பார்க்கும்போது உங்ககிட்ட சொல்றேன் பார்த்தா அந்த ஒயிட் சுகர் சாப்பிட்றோம்ல, அதோட இதுவும் நம்மளுடைய அதுதான் மேக்ஸிமம் வந்து நம்ம ஒயிட் சுகர்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாவே நம்ம சுகர் வர வச்சிருக்கோம். இன்னைக்கு பெரும்பாலும் ஒயிட் சுகரை எல்லாருமே அவாய்ட் பண்றாங்க. இந்த நம்ம ப்ரௌன் சுகர் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குறோம். ஆனா உற்பத்தியிலையும் சார் நிறைய குளறுபடிகள் பண்றாங்க. அதுல சில கெமிக்கல் போடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. நம்ம வந்து பியூரா இருக்கும்
அப்படின்னு நினைச்சு வாங்குறோம். அது என்ன தொழில்? இல்ல நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நான் காரைக்கால் ஜெயில்ல வேலை செஞ்சுட்டு, நாங்க ஒரு பஸ்ல வரும்போது என்கிட்ட ஒரு பெரியவர் ஒருத்தர் என் பக்கத்துல இருந்தாரு. பக்கத்துல இருக்கும்போது ஒரு பனை மரங்கள் நெறைய இருக்கும்போது பார்க்கும்போது, சார் இந்த பனங்கல்லு வந்து உடம்புக்கு நல்லது. அத விட்டுட்டு ஏதேதோ சாப்பிடுறாங்கன்னு சொல்லி என்கிட்ட அவரு கொண்டு வந்தாரு. நான் என்ன பனங்கல்லு உடம்புக்கு நல்லதா அப்படி நெனச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் வரும்போது மறுபடியும் நான் திங்க் பண்ணும்போது ஞாபகம் வந்தது, இத விட அது பெட்டர் ஆக்சுவலா. ஏன்னா இப்போதைக்கு நீங்க ஒரு திங்க் பண்ணி பாருங்க. நம்ம இதுல வந்து லிக்கர் கடை எதுவுமே கிடையாது. ஆ பனங்கள் மட்டும் தான் இருக்குன்னு சும்மா திங்க் பண்ணீங்க நீங்க. நான் அதுதான். சொல்ல வரேன். நீங்க திங்க் பண்ணீங்கன்னா, மேற்கொண்டு நம்ம வந்து ஆ ஒரு குறுகிய கண்ணோட்டத்துல இல்லாம, தொலைதூர கண்ணோட்டத்துல நீங்க பாருங்க. பார்க்கும்போது இந்த கடை எதுவுமே இல்லாம, இது மட்டும் மக்கள் ஏதோ சில பேர் சாப்பிடுறாங்க, அது மாரி போறாங்கன்னா, பனை மரங்கள் அதிகமாகும். பனை மரங்கள் அதிகமாகும்போது, காற்று நல்ல தூய்மையாகும். செகண்ட் வந்து மண் அரிப்பு வந்து தடுக்கப்படும். தடுக்கும். கண்டிப்பாக. இது இல்லாம அந்த பனை மரத்துலருந்து நீங்க சொல்றீங்கல்ல, இந்த ஒயிட் சுகருக்கு வேலையே கிடையாது. எல்லாமே வந்து கருப்பட்டி தான் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பனை வெல்லம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால அதோட பனை மரத்தோட ஏன்னா அந்த பனை மரம் வந்து இருக்கிற மரத்திலேயே சிறந்த மரம் அது. அதனால நான் உங்களுக்கு நீங்க கேட்குற கொஸ்டினால நான் வந்தேன் நானு. ஏன்னா அது வந்து இதனால சில பேர் வந்து என்னன்னா வந்து இந்த இவங்களுடைய தேவைக்கோசமா காரணமாகவே இத கொண்டு வந்துடுறாங்க. நம்ம பனை மரம் வளர்த்தோம்னா, நம்முடைய சங்கதிகளும் சரி, வாழையடி வாழையாக எல்லாமே வந்து நல்ல ஒரு ஆரோக்கிய குணமாக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட இதில பதிவு பண்றேன். வேர்லயே அவ்வளவு தண்ணிய சேகரிச்சு வச்சுக்கும் வேர்ல அப்படின்னு தண்ணி சொல்றீங்க. சேகரிக்கிறது மட்டும் இல்ல. மண்ணரிப்பை தடுக்குதுல்ல மேடம். நாளைக்கு எல்லாமே நிச்சயமா கடல் கண்டிப்பா. ஓரமும் சரி, பனை மரத்த வளங்க, பனை மரத்த ஆமா. வளங்கன்னு தான் சொல்றாங்க. அதனால இந்த பழமும் சரி, பழமும் சரி, மத்ததும் சரி, அது உடம்புக்கு நல்லது தான் அது. நல்லது தான் நம்மளுக்கு பண்ணுது நம்ம. அத விட்டு தான் நம்ம ஏதேதோ நம்ம பண்ணின்னு போயின்னு இருக்கோம் அதுல. இது ரணகளி மேடம் இது. கட்டி போட்டா குட்டி போடுன்னு சொல்லுவாங்க. ம். நீங்க சும்மா இது கட் பண்ணி போட்டாலே அது மட்டும் வளர்ந்துரும் அது. இது ஓ. கிட்னி ஸ்டோனுக்கு வந்து பயன்படுத்துவாங்க இது. ஏன்னா கிட்னி ஸ்டோனுக்கு இந்த இலைகள் வந்து சாப்பிடுவாங்க இது. இந்த ம். ரணகளி செடின்றது. நெறைய பேர் வந்து கிட்னி ஸ்டோன்ல நெறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இந்த ஆமா. தண்ணீர் பிரச்சனையிலும் சரி, மத்ததும் சரி தானாவே எல்லாமே வந்துருது. இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ நெறைய இருக்கு ஆமா மேடம் நம்ம சார். இதுல. இந்த ஒரு இதோட எடுத்து ஆமா மேடம். வச்சிடணுமா சார்? வச்சாலே போதும் வச்சுட்டாக்கா மேடம். அது அது வந்துரும். வளர்ந்துரும் தானா மேடம் அது. வந்துரும். ஓகே, ஓகே. இத கொதிக்க வச்சு சாப்பிடலாம். இல்ல வெறும் இல்ல மேடம் இலைய வெறும் இலைய சாப்பிட்டாலே நீங்க போதும் அதுல. ஓகே. உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் எல்லாம் படிப்படியா அதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிரும் மேடம் ஓ! அதுல. மிகப்பெரிய என்ன சொல்றதுங்க சார், இயற்கை நமக்கு வந்து அள்ளி அள்ளி குடுத்துருக்கு. அத வந்து நம்ம கிள்ளி கூட சாப்பிட மாட்டேங்கிறோம். நம்ம பயன்படுத்திக்க தெரியல. தெரியல. அததான் நம்ம சொல்ல முடியும். அந்த கண்டிப்பா. காலத்துல இந்த ஓலைச்சுவடியில எழுதி வச்சுட்டு போனாங்கல்ல. அது ம். மாரி எல்லாம் வந்து அழிஞ்சு போயிடுச்சு இப்ப எல்லாமே. நம்ம மீட்டு நம்ம கொண்டு வரணும். இந்த எலும்பூட்டி மருந்துன்னு ஒண்ணு இருக்கு மேடம் அதுல. அதுல என்னன்னா ம். வந்து நீங்களே பார்த்துருக்கலாம் நெறைய பேர் வந்து மாவு கட்டு போடுவாங்க. சில பேர் சித்த வைத்தியர்கிட்ட போய் கட்டு போடுவாங்க கால்ல. அது ம். போட்டாங்கன்னா, நீங்க அந்த கட்டு போடுறதோட இது முட்டை கலந்து போடுவாங்க. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஆமா. சீக்கிரம் குணமாகும். ஓ! நீங்க அவர்கிட்ட போய் உங்களுடைய ஃபார்முலா என்னன்னு கேட்டு பாருங்க. சொல்லு. சொல்ல மாட்டாங்க. அவங்க பையனுக்கே தெரியாது. அ. எனக்கே எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும்போது, நான் அவர்கிட்ட போனேன். சார் அவங்களால வர முடியல. அது கொரோனா டைம் அதுல. ம். கொஞ்சம் மருந்து குடுங்கன்னு சொல்லி. நான் உங்ககிட்ட மருந்து குடுத்துட்டுனா, நான் எதுக்கு இருக்கிறேன் நானு? நீங்க என்கிட்ட அவங்க பையன் சரி அவங்க பையன்கிட்ட நான் ஃப்ரெண்ட் ஆயி அவங்க பையன்கிட்டயும் கேட்கிறேன். எங்க அப்பா எனக்கே சொல்லி தர மாட்றாரு. அந்த இதுன்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து இப்படிதான் நம்ம எல்லாமே போயிடுது. ஆ. ஒருத்தரோடயே போயிடுது. இது அது நம்மளுக்கு தெரியணும். அவரோடயே மறைஞ்சிரும் பாருங்க. இது மறைஞ்சனால தான் வந்து இந்த இயற்கை சார்ந்த எல்லா இயற்கையே உணவுன்றது எல்லாமே மறந்து போயி, நம்ம இங்கிலீஷ் மெடிசின் எல்லாமே தேடி போயிட்டோம். அதனால நீங்க திங்க் பண்ணி பாருங்க. இது எல்லாமே இப்ப இருக்கு. நம்ம எல்லாமே யூஸ் பண்றோம்னு சொன்னீங்கன்னா, நம்முடைய உடல் ஆரோக்கியமா நல்ல இருக்கும். கிளினிக்கும் ஒண்ணு இருக்கவே இருக்காது. மருந்து கடைன்னு ஒண்ணு மெடிக்கல் ஷாப்னே ஒண்ணு இருக்காது. 2வது நீங்க ஹாஸ்பிட்டல்ன்றதே இருக்காது. சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஆமா. இவ்வளோ மெடிசின், சாப்பிட்ட பிறகு இவ்வளோ மெடிசின். அது மாரி தான் இன்றைக்கு வாழ்க்கை போய்க்கிட்டு இருக்கு எல்லாருக்குமே. இது வெண்டைக்காய் மேடம் இது. வெண்டையில வந்து நீங்க பல வகை பார்த்துப்பாங்க. இது மர வெண்டைன்னு சொல்லுவாங்க. நீங்க ம். வெண்டை வந்து செடி வெண்டை தான் பார்த்துருப்பீங்க. இது ம். மரம் மாரி ம வந்துரும். இந்த ம். மரத்துலருந்து வெண்டைக்காய் காய்க்க ஆரம்பிச்சுரும். இது மர வெண்டை. இது மர வெண்டை இருக்கு. என்கிட்ட பருமன் வெண்டை இருக்கு. இப்ப சீசன் இல்ல. அதனால நான் ம். கொண்டுன்னு வரல. ஆ ம். அதுவும் நெறைய வெண்டைகள் நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. இது உங்களுக்கு பார்வைக்கோசம் கொஞ்சம் எடுத்துன்னு எப்படி வந்தேன். விதை போட்டாலே வந்துருமா? விதை போட்டாலே வந்துரும் மேடம் இது. ஓகே. இத காய வச்சீங்கன்னா இது ஃபுல்லா விதை இருக்கும். இந்த விதையில ம். இருந்து வந்துரும் மேடம் இது. ம். நீங்க உங்களுடைய வீடியோ ஒண்ணு பார்க்கும்போது, நாங்க கொஞ்சம் தான் வாங்கி போட்டோம். 100 கிலோ இதுலேருந்து எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதெல்லாம் கொஞ்சம் பிரமிப்பா தான் சார் இருக்கு. வெறும் இயற்கை விவசாயத்தை பயன்படுத்தி, இவ்வளவு தூரம் மகசூல் அதில வர முடியுமா? அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு. அந்த மண்ணு வந்து ரொம்ப வளமான மண்ணா இருக்கும்னு நெனைக்கிறேன் சார் நான். நீங்க இல்லைங்களா? வளமான மண்ணு நீங்க பார்க்கறதோட வந்து நம்ம எப்படி அத மெயின்டெயின் பண்றோம்ன்னு சொல்லியிருக்கேன் மேடம் அத. ஓகே. சிறைவாசிகள்ன்றதுனா வந்து ரொம்ப அதிபுத்திசாலிகள் என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க. ஏன்னா ம். அவங்கள வந்து தனிமையில ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டோம்னா, அவங்க திங்கிங் வேற வித மாரி போயிடும். நம்ம வொர்க் பண்ணணும்னால தான் இது நம்ம குடுத்துருக்கோம். கண்டிப்பா. 2வது நீங்க பார்க்கும்போது மண்ணோட நம்ம என்கிட்டயே வந்து ஜெயில் பண்ணும்போது சாயில் டெஸ்ட் எல்லாமே பண்ணாங்க. பண்ணும்போது ம். நான் வந்து சார் இந்த மண்ணுக்கு இந்த சத்து இல்ல, அந்த சத்து இல்லன்னாங்க. நான் எதையுமே பார்க்கல. டைரக்ட்டா எல்லாரையும் எடுத்துட்டு வந்து போட்டேன். நல்லா விளைஞ்சு நல்ல ஒரு மகசூல் வந்தது. அவங்களே ம். என்கிட்ட வந்து பார்க்கும்போது ஆச்சரியமா பார்த்தாங்க. உங்க மனசு மாரியே. கரிசலாங்கண்ணி செடி இருக்கு மேடம் இதுல.
இது வந்து என்னன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி செடின்னு சொல்லுவோம் அதுல. ம். இது வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி செடி. இதுலயே வந்து அந்த கரிசலாங்கண்ணி பூ செடியில வந்து மஞ்சளா எஸ் இருக்கும் இல்லையா? மேடம். மஞ்சள் அதுல கரிசலாங்கண்ணி செடி. வெள்ளை இதுலயே நான் வந்து கரிசலாங்கண்ணி. ஒயிட்டும் இருக்கு அதுல. ம். வெள்ளை கரிசலாங்கண்ணி செடியும் இருக்கு 2மே. ம். 2மே நம்ம இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மேடம் இதுல. கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு நல்லது சொல்லுவாங்க. மேடம் அதுல. நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது கீரை வகைகள் மட்டும் பார்க்கும்போது நான் உங்ககிட்ட தான் சொன்னேன். இது ம். 2வது என்னன்னா வந்து இது ஒரு தழுதாளின்னு ஒண்ணு சொல்லுவாங்க மேடம் இது. ஆமா. இந்த ம். தழுதாளி செடி என்னன்னா வந்து நம்மளுக்கு இந்த வேர்வை பிடிப்போம்ல, ம். அந்த இது ஜலதோஷம் அது மாரி இருக்கும்போது, ம். இதுல நம்ம வேர்வை பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்ட் நெறைய கிடைக்கும். நீங்க ம். எப்படி வந்து ஒரு தைல மரத்த போட்டு நீங்க பிடிக்கிறீங்களோ, தைலம் இலைய போட்டு அதோட அதிகப்படியான இதுக்கு வந்து மருத்துவ குணங்கள் உள்ளது மேடம் இது. ம். நீங்க பருத்தி பார்த்திருப்பீங்க. பருத்தி செடியில தான் வளரும். மரப்பருத்தின்றது வந்து கொஞ்சம் அரிதான இது. இது மரப்பருத்தி. ஓ! நாங்க மரப்பருத்தி மரம் வச்சிருக்கோம். அந்த ம். மரத்துல இருந்து ஃபுல்லா பருத்தி காய்க்கும். இது வந்து காய்ஞ்சு வெடிச்சு வரும். இதுல வந்து ம். பஞ்சு வரதுல. இது ம். மரப்பருத்தி. இது லெமன் கிராஸ் மேடம் இது. நீங்க பார்த்திருப்பீங்க. நாங்க ஜெயில்ல ம். டீ போடுறது எல்லாமே நாங்க இதுதான் யூஸ் பண்ணிருக்கிறோம். ம். இந்த காலத்துல இது நீங்க ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே தெரியும். நான் மேக்ஸிமம் ஜெயில்ல நாங்க போடுறது வந்து என்னன்னா, செம்பருத்தி டீ தான் போடுவோம் நம்ம. இதயத்துக்கு ம். நல்லது. ஆனா இந்த ம். காலத்துல வந்து ஆமா. கோல்டு காஃபி அது இதுன்னு போட்டு, அதுல ஹார்ட் மட்டும் தான் இருக்குதோ தவிர, அதுல வந்து நம்மளுக்கு வந்து பாதிப்பு நம்ம ஹார்ட்ட தான் பாதிக்கப்படுது. ஆனா நம்ம ஒரு செம்பருத்தில மத்த நம்ம டீ போடும்போது, இதெல்லாம் போகும்போது இது வந்து ஒரு நறுமணமும் வரும். நம்மளுக்கு உடம்புக்கு வந்து ஹெல்த்தியும் இருக்கும். ஏ டூ இசட் நம்ம இதயமும் வந்து நம்ம வந்து பாதுகாக்கப்படும். ஸ்ட்ராங். ம். ஸ்ட்ராங்கா இருக்கும். ஜெயில்ல வந்து நாங்க பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம் மேடம் அது. ம். பிரிஞ்சி இலை தெரியல உங்களுக்கு? பிரியாணி பட்டை பிரியாணில பிரியாணி போடுவோம். இலைன்னு சொல்லுவாங்க. பிரிஞ்சி இலைன்னு ம். சொல்லி. ம். இது பிரிஞ்சி இலையில இது ஒரு ரகம் இது. இது வந்து நம்ம கிரீனா யூஸ் பண்றது. இது ஆல் ஸ்பைசின்னு சொல்லுவாங்க. இந்த ம்ஹ்ம். இலைய நீங்க வந்து நீங்க கிள்ளி ஸ்மெல் பண்ணாலே தெரியும். இதோட ஸ்மெல் அப்படியே ஃபுல்லாவே இதுல இருக்கும். டேரக்டா இது கிரீனாவே நம்ம யூஸ் பண்றது. ஆ. இதுல வந்து நம்ம என்னன்னா வந்து சாறு எடுத்தும் நம்ம சாப்பிடுவோம் அதுல. ஒரு சில ம்ஹ்ம். இதுல வந்து நம்ம தண்ணியில கொதிக்க வச்சோ மத்தது நம்ம யூஸ் பண்ணலாம். சாதம் வடிக்கும்போது என்னன்னா, இதுல நம்ம கிள்ளியும் நம்ம அதிலயும் போட்டோம்னா, அந்த சாதத்தோட மணமும் சாதம் இருக்கும். வாசம். இது ஆக்சுவலா நம்ம ஒரு வாசனைக்கு மட்டுமே இது இல்ல. ம். ஆக்சுவலா நம்ம உடல்ல இருக்கிறது நம்ம வந்து ஜீரண சக்தியே இது வந்து அதிகப்படுத்தும் நம்மளுக்கு. இதுதான் நான் உங்ககிட்ட சொன்னது. பிரிஞ்சி இலை. இந்த பிரிஞ்சி இலைனா இது காஞ்சாத வாசனை வரும். அது கிரீனா யூஸ் பண்றது. இது காஞ்சதுன்னா, இதுல இருந்து நம்ம பிரியாணி இலை நம்ம இது யூஸ் பண்றோம் இதுல. இதுல வந்து என்னன்னா ம். வந்து ஆ சமைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்றது இல்ல. மீதி எல்லா இதுக்கும் உடல் நோய்க்கும் சரி, மத்ததுக்கும் சரி, இத வந்து தண்ணீல போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறதுக்கும் சரி, மத்த இந்த காஃபிக்கு பதிலா இத வந்து நம்ம மார்னிங் வந்து இந்த இலைய கொதிக்க வச்சு சாப்பிடுறதும் சரி, இது எல்லாமே யூஸ் பண்றாங்க. இந்த இலைய கொதிக்க வச்சு நான் சொன்ன ஏற்கனவே சுகர் துளசி போட்டு சாப்பிடுறதும் இது பண்றாங்க. ம். பண்ணும்போது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி சரி, மெலிதல் எல்லாம் அதிகரிக்கும் இதுல. இது என்கிட்ட சரிங்க. மரம் இருக்கு மேடம். நெறைய மரம் ஜெயில்ல நான் வச்சிருக்கேன் அதோட மரங்கள் நானு. இப்போ நீங்க வந்து எல்லா மூலிகையும் வச்சிருக்கீங்க. எல்லா மூலிகையோடைய மகத்துவமும் உங்களுக்கு தெரியுது. அப்ப நீங்க வந்து இத வந்து உங்க சிறைவாசிகள் கிட்டயும் நீங்க சொல்லியிருப்பீங்க இல்லீங்களா? கண்டிப்பா. அப்போ வந்து டெய்லி அவங்க பறிச்சு, பறிச்சு சாப்பிட்டுட்டே இருந்தாங்கனாக்கா, அந்த செடி எப்படி வளரும்? இல்ல இப்போ அவங்க பறிச்சு சாப்பிடல, செடி இல்ல. இது எல்லாமே மரமா இருக்கு. ம். இத வந்து அவங்க பறிச்சு வந்து இவங்க சாப்பிட முடியாது. ஏன்னா ஜெயிலுன்றது என்னன்னா வந்து நம்ம என்னதான் ஒரு ஃப்ரீடம் குடுத்தாலும், ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அவங்களுக்கு தெரியும். ம். டெய்லியும் போம்போது எந்தெந்த எது டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லி நாங்க பார்த்துட்டு வருவோம். நாங்களும் சரி, எங்க சிறை ஊழியர்களும் சரி, மத்த எல்லாமே பார்த்துருவாங்க. ஓகே. அவங்க சிறைவாசிகளை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அவங்க பறிக்கிறது மட்டும் இல்ல, எங்க சிறை ஊழியர்களும் பறிக்க வேணாம்னு சொல்லுவாங்க. "சார் இது வேணாம் சார், இப்ப பறிக்காதீங்க சார் இது. ஓ! இது நல்லா குரோத் ஆகி நல்லா வந்ததுன்னா, நானே உங்களுக்கு தரேன் சார் நானு இத. நீங்க ஆஹ. கொண்டு போங்க சார்." இவங்க மட்டும் இல்ல, வெளிய அந்த ஸ்டூடண்ட் விசிட் வரும்போதும் சரி, ஆ. ஜட்ஜஸ் வரும்போதும் சரி, அவங்ககிட்டயே சொல்லுவாங்க, "சார் இந்த கண்டிப்பா. லெவல்ல இருக்கு சார். நீங்க அடுத்த வாட்டி வாங்க சார். நான் குடுத்துறேன் சார், தரேன் சார்ன்னு" சொல்லி அவங்களுக்கு செய்வாங்க. அவங்க அது செய்யறது கிடையாது. ஏன்னா தொடரும். வந்து அவங்களுக்கு நான் பார்ட் பார்ட்டா பிரிச்சு குடுத்துருக்கேன். ஏன்னா வந்து ஒருத்தவன் தனியா இருக்கும்போது மட்டும் தான் தன் குடும்பத்த பார்க்குற மாரி பார்ப்பான். நான் எல்லாரும் வந்து ஒரே சமயத்துல போய் நீங்க போய் வேலை செய்யுன்னு சொல்றது கிடையாது. ஒரு சில பிளேஸ் ஒருத்தவங்க பிரிச்சு குடுக்கும்போது, அவனுக்கு அந்த ம். பொறுப்பு தானா ஆமா. வந்துரும். தானா அதனால. வந்துரும். அதே மாரி ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொருத்தன் போமாட்டான். ஏன்னா நான் ம். வந்து திருடக்கூடாது. நம்ம ஏதோ ஒரு வந்துட்டோம். இங்க போய் இன்னொரு படத்துல திருடக்கூடாதுன்றது அவனுக்கு ஒரு தானாவே வந்துரும். நம்ம அவன்ட்ட போய் ம். எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஓகே. இதுல இருந்து நம்ம ஒரு மறைமுகமாவும் சரி, அவங்களுக்கு ஒரு நல்லது நம்ம நல்ல ஏற்படுத்தணும். விஷயங்கள கத்துக்கிட்டோம். கத்துக்கணும். ஏன்னா, இது அந்த துளசி அது இது எல்லாமே வந்து ஒரு மூலிகை சார்ந்த ஒரு விஷயங்கள். மனிதனுக்கு தேவையான விஷயங்களும் கூட. அப்படிங்கும்போது போம்போது, வரும்போது ஏதோ ஒரு கீரைய பறிச்சு சாப்பிடணும் அப்படின்னு தான் தோணும் இல்லைங்களா? அது மனிதனுடைய இயற்கை தானே. அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும்போது, அத நம்ம தடுக்கவும் முடியாது. ரொம்பவும் ஸ்ட்ரிக்ட்டாவும் இருக்க முடியாது இல்லைங்களா? அப்புறம் அவங்க உடம்புக்கு அதானே பார்த்துக்கிறாங்கன்னு கொஞ்சம் விட தான் வேண்டியதா இருக்கும். மேடம் இது டவ் பானைன்னு சொல்லுவாங்க. ரம்பை. ம். ரம்பை செடின்னு சொல்லுவாங்க. நம்ப மோஸ்ட்லி வந்து என்னன்னா வந்து முஸ்லீம் நெறைய யூஸ் பண்ணுவாங்க இதுல. ம். என்னன்னா அந்த பாய் வீட்ல ஒரு கஞ்சி ஒண்ணு காசும்போது ஒரு ஆமா. வாசனை ஸ்மெல் ம், வரும்ல. ம், இந்த ம். இலைய தான் கட் ஓ! பண்ணி போடுவாங்க. வெரி குட், இது வெரி குட். நார்மலாவே வந்து என்னன்னா வந்து நம்முடைய சாதத்துக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். நம்ம ம்ஹ்ம். பிரியாணிக்கு மத்தது தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சாதம் வடிக்கும்போது நம்ம இலைய 2 இலைய கட் பண்ணி போட்டாலே சரி, அந்த ம். சாதமும் வாசனையா இருக்கும் நம்மளுக்கு. ஜீரண சக்தியும் அதிகரிக்கும்.
அதெல்லாம் வந்து நம்ம வந்து நீங்க சொல்றீங்களா இந்த கேன்சர் அந்த பிபி சுகருக்கு அதுக்கும் இந்த இலையை வந்து யூஸ் பண்றாங்க. இப்போ ரீசெண்டா இது ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இது ரம்பை செடின்னு சொல்லுவாங்க. இது உடம்பை வலுப்படுத்துறது மேடம். பிரண்டை பார்த்துருப்பீங்க. பிரண்டையில நிறைய வகை இருக்கு. இது வந்து உருட்டை பிரண்டைன்னு சொல்லுவாங்க. இது உருளை வடிவத்தில் இருக்கு மேடம். இது உருட்டை பிரண்டை. பிரண்டையிலே வந்து நிறைய பேர் பிரண்டை பார்த்துருப்பாங்க. உருட்டை பிரண்டை, முப்பிரண்டை நிறைய பார்த்துருப்பாங்க. இலை பிரண்டை இது. இந்த இலையை வந்து நம்ம வந்து துவையில அரைச்சி இதை சாப்பிடுவாங்க. இது வந்து மூட்டு எலும்புக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இது மூட்டு வலிக்கு மற்றது எல்லாருக்குமே நல்லது. இல்லை இது இலை பிரண்டைன்னு சொல்லுவோம் மேடம். பிரண்டை வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இது மட்டும் இன்னும் மறையல சார். இந்த பிரண்டை வந்து எல்லார் வீட்லயுமே வச்சு அது இப்போ பிரண்டையில வந்து இட்லி பொடி அது மாதிரிலாம் கூட செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இட்லி பொடிலாம் செஞ்சா அதனுடைய அந்த வேல்யூ அப்படியே இருக்குமா அது? இருக்கு மேடம். இப்போ இட்லி பொடி மேலே பிரண்டை உப்புன்னு ஒன்று எடுக்கிறாங்க. பிரண்டை உப்பு எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பிரண்டை மறையலன்னு சொல்றீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிரண்டை நிறைய மறைஞ்சு போச்சு. பிரண்டையில வந்து வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. ஆக்சுவலாக ஒரே ஒரு என்னன்னா அந்த 4 பக்கமும் வந்து ஒரு ஷேப் இருக்கும். அது மட்டும்தான் அந்த பிரண்டை மட்டும்தான் எல்லாமே யூஸ் பண்றாங்க. தவிர நிறைய பேர் இந்த உருட்டை பிரண்டை யூஸ் பண்றது இல்ல. இந்த இலை பிரண்டை எல்லாம் யூஸ் பண்றது இல்ல. ஆக்சுவலா பிரண்டைக்கே வந்து குணங்கள் கொஞ்சம் மாறும். அதுல நோய் எதிர்ப்பு சக்தியும் சரி மற்றது அதிகரிக்கும். இலை பிரண்டையில வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதுல மேடம் இது கிழங்குல முடவாட்டுக்கால் கிழங்குன்னு சொல்லுவாங்க. எல்லாமே இருந்து இது பாறை இடுக்குல வந்து விளையக்கூடியது. இது கொல்லிமலை நீங்க ஏலகிரி மலை எல்லாமே விளையக்கூடியது. இது என்னன்னா வந்து ரொம்ப அதிகப்படியான மேடம் இது இல்லை மேடம். இது நான் அங்கே ஜெயிலில் நான் போடுற பிளான்ட் எல்லாமே வந்து சாம்பிளிங்ஸ் அங்கேருந்து தான் வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வரும்போது இது நார்மலாகவே நான் எங்களுக்கும் சரி மற்றதுக்கும் சரி எல்லாமே வாங்கிட்டு வந்துருவாங்க. இல்லை வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு அம்மாவுக்கும் சரி அவங்களுக்கு உடம்பு கை கால் குடைச்சல் இருக்கும்போது நான் இதை தான் அவங்களுக்கு கொடுப்பேன். இதில் இது நல்லா இது வந்து ஒரு இஞ்சியோட வடிவத்தில் இருக்கும். இது உள்ளார நீங்கள் சீவிட்டு இதை பண்ணணும். இதை வந்து என்னன்னா வந்து நம்ம நார்மலாகவே இது சூப்பு வைப்பாங்க. சூப் வைக்கும்போது நான் உங்ககிட்ட இந்த வாத நாராயண கீரை அதெல்லாம் சொல்றீங்களா அதை அவசியம் நீங்கள் அதெல்லாம் போட்டீங்கன்னா இன்னும் மருத்துவ குணம் அதிகரிக்கும். இதில் மிளகு ஜீரகம் நீங்கள் எல்லாம் போட்டு செய்யும் போது எப்படி சார் நசுக்கி போடணுமா? மேல தோலை சீவிடும் மேடம். தோலை சீவிட்டு இதை நசிக்க வேண்டியது. நசுக்கி நம்ம இஞ்சி இருக்குங்களா இஞ்சி எப்படி நசுக்கி யூஸ் பண்ணுமோ அது மாதிரி நசுக்கி யூஸ் பண்ணலாம் மேடம். மேடம் நாங்க மஞ்சள் வகையிலும் சரி இஞ்சி வகையிலும் சரி நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். இது கஸ்தூரி மஞ்சள் மேடம். இது எல்லோ கலர்ல இருக்கு பாருங்க. இது கஸ்தூரி மஞ்சள். சார் இந்த கஸ்தூரி மஞ்சள் இருக்குல்ல சார், இது என்ன செய்யலாம் சார்? இது மேடம் இது அழகு சாதனை பொருள் தானே. இது அதுக்கு நிறைய யூஸ் பண்றாங்க கஸ்தூரி மஞ்சள். இது வந்து என்னன்னா வந்து மெடிசன்லயும் பண்றாங்க. எனக்கு அந்த அளவுக்கு அதை பத்தி நான் ஒன்றும் ஃபுல்லா தெரியாம பேசக்கூடாது. இது கஸ்தூரி மஞ்சள் வந்து நீங்க எல்லோ பாத்துருக்கீங்க. கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒயிட் யாரும் பாத்துருக்க மாட்டாங்க. இது கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒயிட். இது பார்த்தாலே தெரியும் அந்த ஒயிட் கலர் உள்ள இருக்கு பாருங்க. வந்து இதோட இது மருத்துவ குணம் அதிகம். அதுல பெஸ்ட். இதுல இது மஞ்சள் மேடம். அது நார்மலாவே வந்து என்னன்னா வந்து நீங்க நார்மலா யூஸ் பண்ற மஞ்சள் டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்க. உங்களுக்கு அதுக்கும் நார்மலா இருக்கு. நாங்க ஆக்சுவலா என்னன்னா வந்து ஜெயில மஞ்சள் விளை வச்சு அதை ஹார்வெஸ்ட் பண்ணி நாங்க வந்து என்னன்னா வந்து பவுடராவும் அமைச்சு நாங்க கொடுத்துருக்கோம். வெளியே எல்லாமே ரொம்ப ஆர்வமா வாங்கியிருக்காங்க. இன்னும் எங்கிட்ட மஞ்சள் வந்து கேட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து சாதத்துலயும் சரி மத்ததுலயும் சரி போடும்போது என்னன்னா அதோட மருத்துவ குணம் அவங்களுக்கே தெரியுது. நம்ம நார்மலா மஞ்சள் நீங்க கையில பூசும் போது வந்து உங்களுக்கு கையில ஒட்டும். பார்த்துருப்பீங்க ஃபுல்லாவே மஞ்சள் ஆயிடும். ஏன்னா அதுல எசன்ஸ் இருக்கும். ஆனா நீங்க எங்க ஜெயில நீங்க அந்த மஞ்சள் வாங்கி போனா கையில ஒட்டாது. அந்த அளவுக்கு ஒட்டாது. அது நார்மலா தான் ஓரளவுக்கு இருக்குமே தவிர இது நார்மல் மஞ்சள். மஞ்சள்ல வந்து வெளிர் பச்சை மஞ்சள்னு சொல்லுவாங்க மேடம். இதுல வந்து நம்ம வெளிர் பச்சை மஞ்சள் இருக்கு. இதுலயும் ஒரு தனியான வெரைட்டிஸ். இதுல முக்கியமான மருத்துவ குணங்கள் இந்த மஞ்சள்னு பாத்தீங்கன்னா கருமஞ்சள் சொல்லுவோம். உள்ள உடைச்சா பாருங்க கருப்பா இருக்குது பாருங்க. இதான் கருமஞ்சள். சித்த வைத்தியர் எல்லாம் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றது இந்த மஞ்சள் தான். கருமஞ்சள் தான் யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் வந்து நார்மலாவே நம்ம விளையக்கூடியது தான். இது யாரும் அதிகமா நம்மளுக்கு இதோட அவேர்னஸ் தெரியாதனால இது யூஸ் பண்றது கிடையாது. இதுல மஞ்சள்ல பல வெரைட்டிஸ் இருக்கு. யாருமே தெரியல. இந்த கருமஞ்சள் சொல்றதுன்னா இது ரொம்ப அரிதான மஞ்சள். இது எல்லாருமே வந்து இது ஒரு அவேர்னஸ் தெரியாம நான் ஃப்ளவர் ஷோல வந்து எல்லாருமே சொல்றேன். ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. எல்லாருக்கும் நான் ஃப்ரீயாவே கொடுத்துருக்கேன். நீங்க விதை போடுங்க நீங்க போட்டு வளருங்கன்னு சொல்லிட்டதுனால இதை நட்டு வச்சா வந்துடும் மேடம். இதை நீங்க கிள்ளி வச்சு போட்டாலே போதும். நீங்க ஃபுல்லாவே வந்துடும். சார் வந்து இதெல்லாம் பார்க்க எனக்கு வந்து பிரமிப்பா இருக்கு. எவ்வளவு நம்ம வந்து இழந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதையெல்லாம் அப்படியே நீங்க மீட்டு கொண்டு வந்து அதனுடைய மருத்துவ குணங்களை தெரிஞ்சு அவங்க எந்த வகையில நம்ம வந்து இதையெல்லாம் கொண்டு வந்து வெளியில கொடுக்கணும், எவ்வளோ அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து கொண்டு வந்து கொடுக்கும்போது ஒரு சித்த வைத்தியரை நாங்க பார்த்த மாதிரி இருக்கு. எங்களுக்கு உண்மையிலேயே நம்ம பாட்டி தாத்தாவுக்கு கூட இந்த அளவுக்கு தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க வந்து ஒரு 2-3 மூலிகையை பற்றி தெரிஞ்சு வச்சுப்பாங்க. முதல்ல குழந்தைங்களுக்குலாம் உடம்பு சரியில்லைன்னா உடனே சித்திரத்தை கரைச்சி ஊத்து, இது அந்த வசம்பு தடவு எடுத்து தடவு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லுவாங்க.
ஒரு காலகட்டம் வரைக்கும் இருந்த அந்த விஷயங்கள் பாட்டி தாத்தாக்கு பிறகு அது மறந்துடுச்சு. அம்மா அப்பாவுக்கு கூட தெரியாம தான் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்க இது வரும்போது அது டோட்டலா இல்லாம போயிடுச்சு. நீங்க இத கொண்டு வந்து ஒரு இளைய தலைமுறை இந்த அளவுக்கு அ ஒரு மூலிகைகள் மேலயும், மருத்துவ குணங்கள் மேலயும் இவ்வளவு ஈடுபாடு வைக்க முடியுமா? அப்படிங்கிறது எங்களுக்கு புரியல. ஆனாலும் உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டமாக நீங்க வந்து இன்னும் அ ஒரு அடி மேல போயிட்டு, அவர்களுடைய திறமையை மேல கொண்டு வரணும். அவங்களுக்கு கைத்தொழில் கத்துக் குடுக்கணும். வெளியில போனா, அவங்க எந்த விதத்திலயும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி, நீங்க வந்து செஞ்சிருக்கிற விஷயத்த பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க சார். என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அத எப்படிலாம் நீங்க சேல் பண்றீங்க? அது கொஞ்சம் சொல்லுங்க. அது ஆக்சுவலா நான் பார்க்கும்போது என்னன்னா வந்து, ஒரு ஒரு அப்பா வந்து ஒரு பிள்ளை இருக்கும்போது அவர் முன்னாடியே திணிச்சிடுறாரு. என் பையன் வந்து டாக்டர் ஆவணும், அது ஆவணும்னு சொல்லிட்டாங்க. அவருடைய விருப்பம் என்னன்னு சொல்லிட்டு யாரும் எதுவும் பார்க்கறது கிடையாது. ம், ம், ம். அதே மறுபடியும் நாங்க ஜெயில்ல கொண்டு வரும்போது என்னன்னா வந்து, நான் அவனுடைய விருப்பத்த பார்த்தாகணும். ஏன்னா அந்த குழந்தைக்கே அவங்க வந்து இது பார்க்காம, அவன் இந்த குழந்தைக்கே நெறைய ஏக்கங்கள் இருக்கும். இவன் பெரியவனாக இவன்கிட்ட போய் நீ வந்து உனக்கு விவசாயத்துல ஈடுபடாம சில பேர் இருக்கலாம். நீ ம். அததான் செய்யின்னு அவன திணிக்க முடியாது. முடியாது. ஏன்னா ம், அவன திருத்தணும்னா, எப்படி போறானோ அதுக்கு ஏத்த மாரி தான் நம்ம அவங்கள வந்து வழிநடத்தி ஆகணும். அப்பதான் அவன் ம், வந்து திருத்த முடியும். அதான் என்னுடையது. அதனால வந்து என்னன்னா, ஜெயில்ல அவங்ககிட்ட வந்து நான் வந்து இந்த விவசாயம் மட்டும் இல்லாம, நான் ஒரு பேக்கரி யூனிட் ஒண்ணு ரன் பண்ணியிருக்கோம் நம்ப. அந்த ம்ஹ்ம். பேக்கரி யூனிட்ல வந்து அந்த பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் பண்றாங்க. ஓ! நெக்ஸ்ட் வந்து ப்ரௌனி கேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து கப் கேக்கு, ராகி பிஸ்கெட் வகைகள் நெறைய இது பண்றாங்க. பேக்கரி யூனிட் இருக்கு. அதுல வந்து எங்கிட்ட ரொம்ப பார்த்தீங்கன்னா, ப்ரௌனி ரொம்ப ஃபேமஸ். ம்ஹ்ம். எல்லாருமே ப்ரௌனி வந்து ரொம்ப கேட்டு சாப்பிடுவாங்க ஆனா. அ ஓகே. அது பண்ணும்போது. இது இல்லாம நானு சில பேர் வந்து டிராயிங்ல வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அவனுக்கு வந்து வரைய தெரியாது. அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு டீச்சர் வெளிய இருந்து ஒரு மாஸ்டர் வர வச்சு, அவங்களுக்கு கைட் பண்ணி, இப்போ எங்க ஜெயில் ஃபுல்லா வந்தீங்கன்னா, ஃபுல்லாவே வால்வு ஃபுல்லாவே டிராயிங்கா தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு வாட்டி பிடபிள்யூ மத்தது எல்லாம் டெண்டர் வைக்கும்போது, ம். அவங்க வந்துன்னா இத்தன வருஷம் ஆயிப்போச்சா, நம்ம ஜெயிலுக்கு வந்து நம்ம வந்து இது பெயிண்ட் அடிச்சாகணும். ஒரு ம். 50 லேக்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் போடுவாங்க. ஓ! 50 லேக்ஸ் ஆகும், 25 லேக்ஸ் ஆகும். இல்ல 1 crore வரைக்கும் ஃபுல்லா ஜெயில் போனா கூட ஆகும். ம்ஹ்ம். ஃபுல்லா நான் டிராயிங் வரைஞ்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு ஒரு 10, 20 வயசுக்கு வேலையே கிடையாது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஓ! நான் ஒரு ஒரு சிறைவாசின்னு சொல்லுவேன், "நீ டிராயிங் வந்தீன்னா உன்னுடைய நேம் கீழ நீ எழுதிக்கோ." ம். நல்ல எண்ணம். எல்லாருமே வந்து அந்த சிறைவாசி யாரு? யாருன்னு சொல்லி கேட்பாங்க. அதனால ஓகே. அவனுக்கு ஒரு பெருமையா இருக்கும். மத்தவங்க எல்லாரும் வந்து அவன கண்டிப்பா. பாராட்டுவாங்க எல்லாமே ம், வந்து. ம், இது ஒரு ம். டிராயிங் இது இருக்கு. 2வது வுட் கார்விங் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த டிராயிங் பார்த்தீங்கன்னா, இந்த ம். சிறைவாசிகள் இது டிராயிங் வரைஞ்சது. ஆமா. ம். இத நான் இங்க எக்ஸிபிஷன் போடும்போது அங்க சேல்க்கு நம்ம ம். இது ஆமா, குடுத்துருக்கோம் நான் அதுல. பார்த்தேன் நானு. டிராயிங் பண்ணியிருக்கோம். ம். இதனுடைய சேல் பண்ணீங்கனாக்கா, இந்த பணம் எல்லாம் அவங்களுக்கு போகும். சிறைவாசிகள் தான் மேடம் பண்ணுவோம் நம்ப. ஏன்னா கண்டிப்பா. வந்து நம்ம ஜெயில்ல வேலைன்னு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வேலைகள் குடுத்துருக்கோம் நம்ப. இந்த ம். ஸ்வீப்பர் வேலையும் சரி, மத்தது வந்து கிச்சன்ல ஒர்க் பண்ற வேலையும் சரி, இது எல்லாமே வேலை குடுத்துருக்கோம். அந்த ம். வேலையில அவன் செய்யும்போது என்னன்னா வந்து, அவனுக்கு வேண்டிய ஊதியம் வராது. இந்த ம். ஊதியத்துல அவன் குடும்பத்தையும் சில நேரம் வழிநடத்த முடியாது. ஓகே. பெர் டே ₹170 குடுப்போம். அதுல ம். விக்டிம் ஃபண்ட், அக்விக் ஃபண்ட், வெல்ஃபேர் ஃபண்டுன்னு சொல்லி தனித்தனியா பிரிச்சுருவோம். பிரிச்சுட்டு ம். அவனுக்கு கையில கடைசியா வரது ரூ. 62 தான் ஒரு நாளைக்கு வரும். ஓ! அத அவனால வந்து வெளியும் குடுக்க முடியாது அதனால. ஆமா. இது மாரி தனியா அவனுடைய ஸ்கில்ஸ் இவன் எதனா கத்துக்கினானா, ம். இதுல இருந்து அவனுக்கு ஊதியம் வரும். ஃபார் ம். எக்ஸாம்பிள் வந்து ஒரு மேட் வீவிங் இருக்கு மேடம். இந்த மேட் ம். கால் மிதியடி. அவனுக்கு ம். உழைப்பு குடுக்கணும்னால நான் மிஷினரி வாங்கல. கால் மிதியடி தான் நெருக்கமா இருக்கும். ஃபுல்லாவே நான் இம்போர்ட்டட் கிளாத் தான். அந்த பன் வேஸ்டேஜ் நம்ம சட்டை ஆ. கட் பண்ணி தூக்கி போடுறோம்ல, ஆமா. அதுல இருந்து இந்த ஒரு மேட் பண்ணா அவனுக்கு ரூ. 20 குடுத்துருவேன் நானு. ஓ! ஒரு நாளைக்கு 10 மேட் பண்ணாலே அவனுக்கு எவ்வளவு ரூ. 200 அவனுக்கு வந்து இது இல்லாம இந்த மேட்ல மட்டும் போச்சுங்க. வந்துரும். ஓ! அதனால இது மாரி பண்ணும்போது அவன் உடல் உழைப்ப தானாவே குடுப்பான். நம்ம இந்த கண்டிப்பா, 62 கண்டிப்பா. நம்ம பண்ண முடியாது. நம்ம உழைக்கணும். நம்ம ம். உழைச்சு நம்ம வெளிய வந்து நம்ம ஃபேமிலிக்கு நம்ம தரணும். நம்ம பிள்ளைங்கள படிக்க வைக்கிறதுக்கு இது மாரி நெறைய ஹெல்ப் பண்ணுவாங்க இதுல. அவனே இங்க இது பண்ணும்போது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. அவன் குடும்பத்துக்கும் நம்ம வீட்டுக்காரர் வந்து திருந்திட்டாரு, உள்ள போயிருக்காரு. நம்ம அவங்க உள்ள இருந்து சம்பாரிச்சு கண்டிப்பா, குடுக்குறாருன்னு கண்டிப்பா. சொல்லி, அந்த பசங்களுக்கும் ஒரு கஷ்டங்கள் தெரியும். அப்பா ம். அப்பா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணி உள்ள போயிட்டாரு. உள்ள போயிட்டு அப்போ உள்ள இருந்து அப்பா நம்மளுக்கு உழைச்சு தராரு. நம்ம அதுக்கேத்த மாரி நல்லா படிக்கணும்னு சொல்லி, ஆக்சுவலா சிறையில இருக்கிற நெறைய பசங்க வந்து படிக்கும்போது என்னன்னா வந்து, எல்லாருமே வந்து ஒரு நல்ல மார்க் 90% மார்க் எடுத்துறாங்க. 80% மார்க் எடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன்னு சொல்லி என்கிட்ட நெறைய ம். வந்து பகிர்ந்துருப்பாங்க. நான் ஜெயில் இது இல்லாம ஜெயில் ரேடியோன்னு ஒண்ணு நடத்துறேன். ஜெயில் எஃப்எம் சொல்லி. ஜெயில் ம். உள்ளே எஃப்எம் இருக்கு. ஓ! அதுல காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நாங்க என்ன ஃபுல்லாவே ரெக்கார்ட் பண்ணுவோம் அதுல. ம். அங்கேயே ஆர்ஜே 3 பேர் இன்மேட்ஸ்க்கு ட்ரைனிங் குடுத்துட்டாங்க. கண்டிஷன் இன்மேட்ஸ். அவங்க காலைல இருந்து ஈவினிங் ரெக்கார்ட் பண்ணிட்டு, அதுக்கு மேல அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுவோம். 6 மணிக்கு மேல. இது சிறைவாசிகள் அவங்க கருத்த சொல்லுவாங்க அவங்க. ஓ! சில பேர் வெளிய இருந்தவங்க கருத்து சொல்லுவாங்க. இது இல்லாம அந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சிறைவாசிகளோட குழந்தைகள் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து, "அப்பா எனக்கு பிறந்த நாள், இல்ல உங்களுக்கு பர்த்டே. நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டேன் நானு. வாழ்த்துக்கள் ஆ சொல்லணும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டேன். இந்த சப்ஜெக்ட்ல நான் மார்க் எடுத்துட்டேன். நான் இது மாரி அவார்ட் வாங்குனேன். இல்ல ஸ்போர்ட்ஸ்ல கலந்து நான் அவார்ட் வாங்குனேன்னு" சொல்லி எங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பும்போது, நான் அவருடைய பர்மிஷன் இல்லாமயே நான் சில நேரத்துல டெலிகாஸ்ட் பண்ணும்போது, அவன் செல்லுலயே அழுததையும் பார்த்துருக்கேன். நான் இதோட அப்பா நான் இது மாரி பண்ணியிருக்கேன், இது மாரி போயிருக்கேன்னா, அவன் வந்து எரேஸ் பண்ணணும்.
நான் தப்பை வந்து ரியலைஸ் பண்ணணும். நம்ம உள்ள வந்துட்டோம், நம்ம வெளியே போய் நல்லா இருக்கணும், நம்ம மறுபடியும் திரும்பி வரக்கூடாதுனால. அதனால நம்ம இதெல்லாம் ஏற்படுது. இது இல்லாமல் வுட் கார்விங் பண்ணுறோம் நம்ம. வுட்டு வாங்கி நான் கொடுத்துருவேன். சில இதில் வந்து என்னன்னா வந்து நான் சிறையிலே வந்து இந்த கிச்சனில் சமைக்கும் போது இந்த கொட்டாங்குச்சிங்க இருக்குல்ல மேடம், தேங்காய் வாங்கிக்குவோம். அந்த கொட்டாங்குச்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில இன்மேட்ஸ் இருக்காங்க. அதில் வந்து நம்ம டிசைன் அழகு சாதன பொருட்கள் கப்பு செய்யறது அது செய்யறது எல்லாமே பண்ணுவாங்க. அவங்களுடைய கிரியேஷன் ஆஃப் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். சில நேரத்தில் நான் கூகுளில் வந்து சார் எனக்கு இந்த இதுமாரி டிசைன் பண்ணணும், வேற ஒரு டிசைன் பண்ணணும், நீங்களே பிக்சர் கொடுங்கன்னு கேட்பாங்க. நான் பிக்சரும் டவுன்லோட் பண்ணி ஒரு சில இது நான் ஃபோட்டோஸ் கலர் ஃபோட்டோஸ் கொடுக்கும்போது அதையும் அவங்க செஞ்சுருக்காங்க. இது உட்கார்ந்து பார்க்கும்போது ஆக்சுவலாக நம்ம சிறைவாசிகள் பண்ணது இது புக்டர். இது புக்டர் சரி. ரெண்டாவது வந்து சாமி படங்கள் வேணாலும் சாமி படங்கள் பண்ணுவாங்க. அது முருகர் படம் சரி. இதில் வந்து அவங்க கேட்குற டிசைன் எல்லாமே பண்ணுவாங்க. கை வேலைப்பாடு கொடுக்கும்போது இவன் இதில் ஈடுபடும் போது என்னன்னா வந்து அவனுக்கு முழுனோட திறனையும் அவங்க வெளியே காட்டுவாங்க. வெளியே வந்து வரும்போது ஜட்ஜஸ் சரி மற்றவங்களும் சரி அவங்க ரொம்ப வந்து இதை பாராட்டுவாங்க அந்த சிறைவாசியை. கண்டிப்பாக சார், ரொம்பவே அழகாக இருக்குங்க சார். ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, அந்த முகத்தில் உள்ள அந்த கலை அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் செய்யும்போது சார் அவங்களுக்கு வந்து மனசு முழுவதும் இதிலே ஈடுபட்டு போயிடும். ஒரு கலையை கற்றுக்கிறதுனால திரும்ப தவறு செய்யவே முடியாதுங்க சார். அது மாதிரியான ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. உங்களை வந்து என்ன சொல்கிறது, சித்த வைத்தியர்னு மட்டும் சொல்ல முடியாது, ஒரு தெய்வத்தினுடைய நிலைமையில தான் உங்களை வச்சு பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே வந்து ஒரு அதிகாரிகள் அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் காவல்துறை அப்படிலாம் நம்ம நிறைய அனுபவங்கள் இருக்குது. எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் அவங்க கடுமையாக தான் நடந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து மாறுபாடாக இருக்கீங்க சார். உங்களை வந்து பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. உங்களை போன்ற அதிகாரிகள் இன்னும் இன்னும் நிறைய பேர் வரணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் சார். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறது, எப்படி வாழ்த்து சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ஆத்மார்த்தமான ஒரு உணர்வோடு சொல்கிறேன் சார். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி மேடம். நன்றி மேடம். இல்லை நீங்கள் கடுமையேன்னு சொல்லும்போதுனா காவல்துறை எல்லாருமே அது மாதிரி கிடையாது. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அது மாதிரி இல்லை. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையும் சரி மற்றதும் சரி அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் மேடம். அது பிளாக் ஃபாரஸ்ட் ஒயிட் ஃபாரஸ்ட் பண்ணுறாங்க, இது ப்ரௌனி, இது கப் கேக்கு, இது ராகி பிஸ்கெட்னு பண்ணுறோம், கோகனட் பிஸ்கெட் பண்ணுறோம் சொல்லி இது நம்ம ஜெயிலில் நம்ம பண்ணதில்லை. இதில் நாங்கள் பிராண்டட் நேம் போட்டிருக்கோம், செகண்ட் சான்ஸ் நேம் பண்ணியிருக்கோம். எஃப்எஸ்சி சர்டிஃபிகேட்டும் நம்ம வாங்கியிருக்கோம். நம்ம ஜிஎஸ்டி நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எங்கிட்ட ஆர்டர் பண்ணுவாங்க, நம்ம ஜிஎஸ்டியும் பே பண்ணுறோம் அந்த டைம் நம்ம சர்டிஃபிகேட் வாங்கிட்டு. இது என்னன்னா வந்து ஃப்ரெஷ் தான் மேடம். ஆர்டர் பண்ணால் நாங்கள் பண்ணுவோம். ஆமாம்மா, செஞ்சு கொடுப்போம் மேடம். இது எல்லாமே வந்து ஃபுல்லாக ஃப்ரெஷ்னா. ஆமாம், இது சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எங்கிட்ட வந்து கோர்ட்டில் மற்றவங்க எல்லாம் இருக்கும்போது எங்கிட்ட வந்து கேட்டு ஆர்டர் பண்ணி கேட்பாங்க. எல்லாமே ஆர்டர் பண்ணி எல்லாமே சாப்பிடுவாங்க. கப் கேக்கா? நான் கப் கேக். அப்புறம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த எஃப்எம் பற்றி, அதுவும் ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்குது சார். நம்ம ஒரு எஃப்எம் ஆரம்பித்து அது வழியாக வந்து குழந்தைங்க பேசும்போது அதை கேட்கும்போது அவங்களுடைய மனசுக்குள்ளே ஐயோ நம்ம வந்து இப்படி தப்பு செஞ்சிட்டோமே அப்படின்ற ஒரு உணர்வை வந்து அவங்களுக்கு தூண்டிவிடும். அடுத்ததாக அவங்க வந்து அந்த தவறை பற்றி நினைக்கவே மாட்டாங்க இல்லைங்களா? ஸோ அது மாதிரியான ஒரு சூழல் அந்த குழந்தைகளுக்கும் இவர்களுக்குமான ஒரு உறவு பாலமாக அந்த எஃப்எம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேறு எந்த வகையில் அவங்க வந்து என்னென்ன செய்கிறாங்க சார்? பெனாயில் மேக்கிங் பண்ணுவாங்க மேடம். இது ஃபீமேல் இன்மேட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு டைலரிங் யூனிட் கொடுத்துருக்கோம். ஜுவல் மேக்கிங் பண்ணுவாங்க, கேண்டில் மேக்கிங் பண்ணுவாங்க, அகர்பத்தி பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஃபீமேல் இன்மேட்ஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். ரெண்டாவது வெளியே இருந்து பேக் ஆர்டர் பண்ணி நாங்கள் டிச் பண்ணி கொடுக்குறோம்னா பண்ணுவாங்க. இது மென்னும் பண்ணுறாங்க, உமனும் பண்ணுறாங்க. இது மாதிரி இதை பண்ணுறாங்க. முக்கியமான இன்னொன்று பார்த்தோன்னா வந்து நம்ம பிளாஸ்டிக் அவேர்னஸ் கோர்ஸும் நம்ம பண்ணணும்னு சொல்லி ரொம்ப இது. இந்த பிளாஸ்டிக் அவேர்னஸ் கோர்ஸ் என்னன்னா வந்து நம்மளுக்கு ஒரு மிஷினரிஸ் வந்து நம்ம ஜெயிலில் ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கோம் நாங்கள். அதில் என்னன்னா வந்து நம்ம வாழை மட்டையெல்லாம் இருக்குல்ல, வாழை மட்டை, கிராஸு, நெல்லுலாம் நம்ம பேடி அதெல்லாம் இது எல்லாமே வந்து என்னன்னா வந்து நம்ம டிஸ்போஸ் தான் பண்ணுவோம். அந்த டிஸ்போஸ் பண்ணுறதுல நம்ம ஒரு சில பிளேட்ஸ் எல்லாம் செய்கிறோம். இது கப்பு இருக்குது மேடம். இது கப்புன்னு பார்த்தோன்னா வாழை மட்டை இருக்குங்களா, அந்த வாழை மட்டையில் நம்ம அதை சாப் பண்ணி இதை நம்ம பண்ணது. இது கப்பு. இது வந்து மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. இது ஒன் டைம் தான். இதில் ஒரு 1/2 an hour இதில் தாங்கும். நம்ம இதில் அப்படியே டிஸ்போஸ் பண்ணிட வேண்டியதான். இது வாழை இலை மேடம். இதில் இது பார்த்தீங்கன்னா இது நெல் இருக்குல்ல மேடம், நெல்லோட வைக்கல், அதில் நம்ம இது பண்ணுறது. இதில் இது பண்ண இது பிளேட் நம்ம எந்த சைஸ் வேணாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளேஸ் நம்ம பண்ணிக்கலாம், சைஸ் பண்ணிக்கலாம். அதில் இது பிளாஸ்டிக் அவேர்னஸ் கோர்ஸும் நம்ம பண்ணியிருக்கோம். வெரி குட் சார். சிறப்பு. என்னன்னா ஒரு தடவை பயன்படுத்தி தூக்கி விட்டு எறிஞ்சா அது வந்து மண்ணை வீணாக்கி தான் போகும். கண்டிப்பாக 600 வருடங்கள் அழியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது உடனே சீக்கிரம் மக்கி போயிடும். அதோட வந்து உரமாகவும் ஆயிடும். மண்ணை பொண்ணாக்கின்னு சொல்லலாம். நல்ல விஷயம் சார், ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சிறப்பாக ஸ்ட்ராங்காகவும் இருக்குது சார். ஸ்ட்ராங்காகவும் இருக்குது மேடம். அது
நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கு சார். ஃப்ளேவர் இதிலே இருக்கும். இது ஆக்சுவலி நம்ம அந்த காலத்துல நம்ம வாழை இலை சாப்பிடுறதே என்னன்னா வந்து அது ஜீரண அந்த சக்தி அதிகரிக்கும். அதுலேருந்து ஃப்ளேவர் வந்து உடம்புக்கு நல்லது அது. அதனால தான் நம்ம அதெல்லாம் விட்டு நம்ம ஏதோ பிளேட் வேற எதுவும் நம்ம யூஸ் ஆமா. பண்ணிக்கிறோம். நம்ம இதில பார்க்கும்போது மறுபடியும் அந்த திரும்ப நம்ம மீட்டு கொண்டு வரோம். நம்ம என்னதான் கட் பண்ணி கீழ போடுறதோட இதில நம்ம ஒரு பிளேட்ட மாத்த செஞ்சு அது ஒரு இன்கமும் சரி, மக்களுக்கு கண்டிப்பா. ஒரு ரீச் ஆவதும் சரி, ஆமா. இதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானமும் சரி, நல்லது மண்ணுக்கும் ஒரு நல்லது அதில நம்ம. நான் துபாயில ஒரு முறை பார்க்கும்போது கரும்பு சக்கை இருக்கு இல்லைங்களா சார்? அதுல வந்து கப்பு அது செஞ்சிருந்தாங்க. இதுலயும் பண்ணலாம் மேடம் இதுல. கரும்பு சக்கலையும் பண்ணலாம் மேடம். பண்ணலாம். அதான் அந்த டேஸ்ட்டோட அந்த டீ குடிக்கும்போது இன்னும் கண்டிப்பா. நல்லா ஸ்மெல் நல்லா இருந்ததுங்க சார். மீதி எல்லாம் வந்து இந்த முயல் வளர்க்குறது, வான்கோழி, இந்த கால்நடை எப்படி வளர்க்குறது, பசு இருக்கு என்கிட்ட. அந்த முயலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து காட்டு முயல் வந்து தானா அதே வந்து ஃபீட் பண்ணிக்கும் குட்டிகளுக்கு. ஆனா நம்ம இங்க வளர்க்குற முயல் என்ன பார்த்தீங்கன்னா, அது சிறைவாசி என்ன பண்ணுவாங்கன்னா, முயல் குட்டி போடும்போது அது மடியில படுக்க வச்சு அந்த குட்டிங்களுக்கு பால் குடிச்சிட்டு போவாங்க. அது பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். இவனுக்கு அது மேல ஒரு பாசத்தை ஈடுபடுத்தும். ஆமா. சில நேரத்துல இந்த ஜெயில்னு பார்க்கும்போது 6 to 6 லாக்அப் டைம் வந்துரும். காலைல 6 மணிக்கு நாங்க ஓப்பன் பண்ணுவோம். அதோட 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம். நைட்டு 6 to அவன் வந்து திங்கிங் அந்த முயல் கிட்டே இருக்கும். ரவுண்ட்ஸ் போகும்போது சார் அந்த முயல் பால் குடிச்சதா என்னன்னு தெரியல சார், என் ரூம் கேட்டு வந்து கொடுக்கலாம் சார், நான் வேணா பார்த்து சொன்னேன். அதுவே ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சில இது இருக்கு. இது மாதிரி ஒரு இதுலையும் சரிவாது இப்படிதான் நம்ம திருத்து தான் நம்ம வெளியே அனுப்ப முடியும். அவன் ஒன்ஸ் அவன் திருத்தி வெளியே அது விதமாக என்கிட்ட ஜெயிலில் நிறைய பேர் கேட்கறது என்ன கேட்குறாங்கன்னா, உங்க ஜெயிலில் நாங்கள் வந்துட்டோம், ஜெயில் இல்லாதே இல்லை, நானே ஜெயில் உள்ள வந்து இல்லாமல் இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது, வெளியே 3 வேளை எனக்கு சாதம் கிடைக்கிறது இல்லை, இங்கே ஹாஸ்பிட்டலோட இது கிடைக்குது, இங்கே வேலை தரீங்க, எல்லாமே தரீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுறாங்க. இது வந்து ஒரு வகையில் பார்த்தாலும் இருந்தாலும் வந்து ஒரு சில கட்டுப்பாடுகள் தான் இருக்குது. இது ஏன் அவங்களுக்கு நாங்கள் எல்லாமே தரோம்னா, நாங்கள் ரெமிஷன் ஒன்று தருவோம் சிறைவாசிகள். ரெமிஷன் ஆனா அவனுடைய தண்டனை காலத்தை நாங்க குறைக்கிறது. ஒரு சிறைவாசி வந்து 9 வருஷம் ஜெயில் உள்ள இருக்கணும்னா சிறை நன்னடத்தை நாங்க நினைச்சாங்கன்னா அவனை வந்து ஒரு 6 வருஷத்துல வெளியே அனுப்பலாம், 6 இயர்ஸ்ல வெளியே அனுப்பலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் செய்யற வேலைகளை பொறுத்துதான். ஒரு மாசம் வந்து ஒரு மாசத்துக்கு 30 நாள்னா 22 நாட்கள் இருந்தா போதும். 8 நாள் நாங்க ரெமிஷன் கொடுப்போம். அந்த ரெமிஷன் எப்படி கொடுக்குறோம்னா, இவன் வேலை செய்யறான் ஒரு 2 மார்க், சிறை அதிகாரிகளுக்கு நல்லா கீழ்பணிந்து நடக்கிறான் அதுக்கு ஒரு 2 மார்க், கொடுக்குற யூனிஃபார்ம் ஒழுங்கா போட்டுக்கிறான் சொல்லிட்டு இதை தனித்தனியா பிரிச்சு தான் கொடுப்போம். சப்போஸ் இதுல இருந்து அவன் வந்து ஏன்னா ஒரு குற்றம் செய்யறானா அந்த ரெமிஷன் நாங்க கட் பண்ணிடுவோம். அதனால என்ன சொல்லுவானா, மொழி ஈடுபடுற வேலை செய்வான். அவன் வந்து ஒருத்தர் வேலை செய்ய வந்துட்டாலே நான் இங்கேருந்து வெளியே போனோம், இந்த இதெல்லாம் சார் எந்த வேலைனாலும் கொடுங்க சார், எனக்கு ரெமிஷன் கொடுங்க, நான் செய்யறனாலே அவனுக்கு குடும்பத்தோட ஒன்றிணைந்தா சமுதாயத்தில் ஒன்றிணைதான் அர்த்தம். ஏன்னா அந்த ரெமிஷன் வாங்கிட்டு போற ஒரு சிறைவாசியுமே, ஏன்னா அங்கே சிறையிலே பார்க்கும்போது என்னன்னா வந்து இப்போ அண்டர் ட்ரையல் பிரிசனர் மட்டும் கன்விட் பண்ணுவாங்க. அண்டர் ட்ரையல்னா கேஸ் வந்து ட்ரையல் இருக்கும். அவங்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் யாரும் வந்து ரிஃபார்ம் இது யாருக்கும் கொடுக்கறது இல்லை. ஏன்னா ட்ரையல் இன்னைக்கு கேஸ் முடிச்சுட்டு நாளைக்கு அவன் வெளியே போயிடுவான், இல்லை இன்னைக்கு வருவான் நாளைக்கு வெளியே போயிடுவான். அது மாதிரி இருக்காங்க. கன்விஷன் ஆனால் மட்டும்தான் வந்து நாங்கள் இதெல்லாமே கொடுக்குறோம். குற்றவாளிகள் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ் வரும்போது அவங்க தண்டிக்கப்பட வேண்டும். தண்டிக்கப்படாமல் அவங்க சட்டத்தில் இருக்கிற ஓட்டையில் தப்பிக்கும் போது தான் மேற்கொண்டு குற்றங்கள் அதிகமாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைமே அவங்க தண்டிச்சு ஜெயிலில் வந்து ஒரு 5 years 10 years கொடுத்தாங்கன்னா அவங்க குற்றத்தை உணர்ந்து வெளியே போகும்போது கண்டிப்பாக அவன் தவறு செய்ய மாட்டான். சில பேர் இதனால தான் வந்து நிறைய பேர் தவறு செஞ்சுன்னு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதுல நம்ம தப்பிச்சிட்டோம், ஒரு வாட்டி செஞ்சா தப்புன்னு தெரியல, மறுபடியும் தரணும், அதுதான் அவங்க பண்றாங்க. சார் இது சொன்னீங்க இல்லைங்களா சார், இவ்வளோ அழகான ஒரு ஃபினிஷிங் இருக்கு சார். இதெல்லாம் எப்படி இந்த கையால செய்யறது கிடையாது இல்லைங்களா, இதுக்கு மிஷின் தானே கண்டிப்பா வேணும். அதுக்கான இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் கிடைக்குது? மேடம் ஃபுல்லாக பார்த்தோன்னா என்ஜிஓஸ் தான் மேடம். என்ஜிஓஸ் தான் எல்லாமே பண்ணுறது. ஆக்சுவலாக நம்ம கவர்மெண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 பட்ஜெட் தான். இதுக்கு முன்னாடி கிரண்பேடி மேடம் வந்து கவர்னர் இருக்கும்போது மேடம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் 0 பட்ஜெட்டில் எல்லாமே பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஃபுல்லாக வந்து என்ஜிஓஸை என்கேஜ் பண்ணியிருக்கோம். இப்போ அரவிந்த சொசைட்டியும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அரவிந்த சொசைட்டி வந்து நம்ம ஜெயில் ரேடியோ வச்சு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸில் நிறையா ஈடுபாடு கொடுத்துருக்காங்க, எக்யூப்மெண்ட்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்னொன்னா ஜிம்மு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது SBI மியூச்சுவல் ஃபண்டு மூலிமா ஜிம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ஜிம் போகும்போது நிறைய எதிர்ப்பு வந்தது, ஜெயிலுக்குள்ள ஒரு ஜிம்மா இது மாதிரி இருக்காம அவங்க உடம்பு வளர்த்துன்னு போவாங்க அது மாதிரி செய்வாங்க சொல்லி. நான் அப்படி செய்யலனாலும் ஆரோக்கியமா இருக்கிறது நல்லது கரெக்டு தான். இருந்தாலும் வந்து நீங்க ஒரு சில நீங்க பார்த்துருக்கலாம், சினிமாவில் மொத்தம் செய்யிருப்பாங்க. நான் ஜிம்முக்கு நான் வச்சு கொடுக்கறனாலும் அவன் தண்ணி பக்கெட்ல தண்ணி எடுத்து எக்ஸசைஸ் பண்ணியிருப்பான், அங்க இருக்கிற கல் எடுத்து எக்ஸசைஸ் பண்ணியிருப்பாங்க, அது மாதிரி செய்வாங்க. இதுல நான் ஒரு ஜிம்முக்கு வரும்போது நான் கொஞ்சம் மாத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன். வந்து அதுல ஜிம்னா வந்து ஓப்பன் ஜிம்னு வச்சோம். வயசானவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், வயசானவங்க வந்து அவங்களாம் நடக்க முடியல எதுவுமே செய்ய முடியல, அந்த பூங்கால போற மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் கொடுத்துரும். மற்ற ஜிம்முக்கு போகும்போது அந்த ஜிம்மு ட்ரைனர் ஆகணும்னு சொல்லி கொடுத்தாங்க. நிறைய பேர் நீங்க பவுன்சர்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க எல்லாம். அவங்களுக்கு ஒரு ஜிம்மில் அவங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு அவங்க ஒரு வெளியே பவுன்சரா போட்டோமே, அதுவும் ஒரு தொழில் தானே அதுவும். அதனால சொல்லி அவங்களுக்கு அந்த ஜிம்மு ட்ரைனரும் பண்ணி கொடுத்துட்டு அந்த பவுன்சரா வெளியே போகிறதுக்கு அந்த மாதிரி ஜிம் பண்ணும். ரெண்டாவது அந்த ஜிம்மு யூஸ் பண்ணுறதுனா எங்களுடைய ஸ்டாஃபோட ஃபிட்னஸும் வேணும், எங்களுடைய சிறை ஊழியர்களும் அவங்களும் நீங்க அதில் போய் நீங்க ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுங்க அதனால சொல்லி அந்த ஜிம்மும் அவங்களுக்கு நான் வச்சு கொடுத்துருவோம்.
சரி, அதனால அந்த சரிங்க. ஷூ மேக்கிங் ஒன்று பண்ணியிருக்கோம் ஜெயிலில். ஓ! அந்த ஷூ மேக்கிங் பண்ணிங்கன்னா இப்போ மிஷினரிஸ் கோர்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதை ம். ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கோம் ஷூ மேக்கிங் ம், பண்ணுறதுல. ம், ம். வேற என்ன மாரியான இதெல்லாம் வச்சிருக்கீங்க? நம்ம இருக்கிற வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுறோம் மேடம் நாங்கள். இப்போதைக்கு வந்து யோகா பண்ணும்போது யோகா ட்ரைனருக்கு அந்த இதுக்கு கொடுத்துருக்கோம். ம். ரெண்டாவது வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் கொடுத்துருக்கோம் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலிமா. ஓ! ரெண்டாவது வந்து குக் பண்ணுறது எப்படின்னு சொல்லி அதை நம்ம கற்றுக் கொடுத்துருவோம். நாளைக்கு நீ ரிலீஸ் ஆகி வெளியே போனாலும் சரி, இந்த மேட் வீவிங் மிஷின் பார்த்துருப்பீங்க, ம். அதில் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் நம்ம. இது ஏ டு இசட் எல்லா ட்ரைனிங் கொடுத்து எல்லாருக்குமே நாங்கள் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறோம். அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணும்போது ஜெயிலோட எம்பளமும் எதுவுமே வராது. ம், ம். ஏன்னா நாளைக்கு அந்த ஜெயில்னு போட்டான்டாங்கன்னா ஆமா. அவனுக்கு வந்து வெளியே கண்டிப்பா. போகும்போது மற்றவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க, ஓ ம். இவன் ஜெயிலில் இருந்தான் அப்படின்னு. ஆமா. அந்த ஜெயிலுன்ற பேரே இருக்காது அதில். அந்த சர்டிஃபிகேட் ம். எல்லாமே கொடுத்துருக்கோம் மேடம் அதில். இது முக்கியமாக அந்த சர்டிஃபிகேட் படிக்கும்போது லாஸ்ட் டைம் ஒருத்தர் நான் அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சுல சர்டிஃபிகேட் கொடுத்தான். அவன் வந்து ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டான். சார் நான் ஸ்கூலில் போய் நான் படித்தேன், ஆனால் படிக்கும்போது வந்து நான் சரியாகவே படிக்க மாட்டேன், நான் நின்றுட்டேன். அப்போ வந்து நான் வந்து 100 மார்க்கு 100க்கு 35 மார்க் எடுக்கணும், எடுத்தால் தான் பாஸு. எல்லாமே 0, 5, 4, 10 தான் இருக்கும், ஃபுல்லாக ரெட்டிங்காக தான் இருக்கும். ஆனால் ஜெயிலில் வரும்போது நான் இன்டர்நேஷ்னல் அந்த யோகா லெவலில் வந்து ஒரு கண்டக்ட் பண்ணியிருந்தேன். ம். அதில் கண்டக்ட் பண்ணும்போது அதுலேயும் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து கம்ப்யூட்டர் நான் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் பார்க்கும்போது இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பா. நான் வந்து ஜெயிலில் படித்து நான் இந்த ஒரு கோர்ஸ் வாங்கும்போது கற்றுக்கணும் வாங்கும்போது எனக்கு வந்து ஒரு நெகிழ்ச்சியாகவே அவங்க என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. இது ம். இல்லாமல் வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்லாம் நிறையா அப்பப்போ நடக்கிறதுல எல்லாமே அவங்களை இன்வால்வ் பண்ணுறேன் நான் அதில். ம், ஏன்னா ம். இப்போ லாஸ்ட் டைம் கூட ஒரு 2 டேஸ் பிஃபோர் கூட ஒரு தனியார் அமைப்பில் அவங்ககிட்ட சேர்ந்து அந்த யோகாவில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கின்னஸ் சாதனை ஒரு இருக்குது, அதில் அவங்களுக்கு ஈடுபடுத்தி நம்ம அது அதான் சர்டிஃபிகேட் சொன்னீங்க. வாங்கி ம். கொடுத்துருக்கோம். பரவாயில்லைங்க சார். அதாவது ஒரு அரசாங்கத்தையே நீங்க அங்க நடத்திட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். அரசாங்கத்தை நடத்தணும், அரசாங்கத்து துணையோட அவங்க வழிகாட்டுதல் படி நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம் இல்ல மேடம். சார், இதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும் சார். வந்து ஒரு கைதிகள் தானே அப்படின்னு வந்து அவங்கள பார்க்காம, அவர்களும் மனிதர்கள். அவர்கள் வந்து இந்த இடத்த விட்டு வெளியில போனாங்கன்னா, ஏதோ ஒரு சூழல்ல வந்துடுறாங்க உள்ள. இந்த இடத்த விட்டு வெளில போனாங்கன்னா, அவங்க ஒரு மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை, இது எல்லாம் தான் உங்களுக்கு வந்து பல நிலைகள்ல யோசிக்க தோணுது. மரம் வளர்க்குறீங்களா? மரம் வளங்க. உங்களுக்கு அது தெரியலையா? இத செய்றீங்களா? இத செய்யுங்க. கேக் செய்றீங்க. ஓகே. இல்ல ஷூ பண்றீங்களா? இல்ல அந்த மேட் பண்றீங்களா? எது எதுல திறமை கண்டிப்பா. இருக்குதோ, அந்தந்த திறமை உள்ளவர்களே அவங்க. ஏன்னா எல்லாரையும் ஒரே இடத்துல ஈடுபடவும் வைக்க முடியாது. கண்டிப்பா. மனிதன் அப்படின்னு சொன்னா அவனுடைய சிந்தனை வேற மாரி இருக்கும். அவனுக்குள்ள திறமை வேற மாரி இருக்கும். அப்படி எல்லா திறமை உள்ளவர்களையும் நீங்க பயன்படுத்தி, அவர்களுக்கான ஒரு வாய்ப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் சார். இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு மனிதரை நாங்க வந்து சந்திச்சோம் அப்படிங்கிறதே எங்களுக்கான ஒரு பெருமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம் சார். இப்படிப்பட்ட சிந்தனை உள்ள ஒரு மனிதரை நாங்கள் பார்க்கிறது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கான ஒரு பெருமை, எங்களுக்கான ஒரு மகிழ்ச்சி. எ இப்போ இந்த சிறை அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்களே சொன்னீங்க. நெறைய பேர் வந்து தவறு அ செய்தவர்கள் எல்லாம் வெளியில நெறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அவர்கள் தங்களை எப்படி மேம்படுத்திக்கலாம்? அ எந்த வழியில தன்னை வந்து அமைதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் நெறைய இருக்கு. இன்னைக்கு கையில உள்ள ஒரு செல்ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த செல்ஃபோன்ல இல்லாத விஷயங்களே இல்லை. அத நம்ம பார்க்காத அப்படின்னும் சொல்ல முடியாது. பார்த்துட்டு எதையும் கத்துக்காத அப்படின்னும் சொல்ல முடியாது. அதில கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு. ஆனா, எதையெல்லாம் தேடக்கூடாதோ அதையெல்லாம் தேடி, இன்றைக்கு தவறுகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுக்கு அது ஒரு காரணமாவும் இருக்கு சார். இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க சார்? முக்கியமாக சொசைட்டின்னு பார்க்கும்போது அதிகமான தப்பே வந்து 90% எனக்கு தெரிஞ்சு 99% நடக்கிறது வந்து போதைப் பொருட்கள் தான். போதைப் பொருட்கள், ஆல்கஹால் அடிக்ட்டு இருப்பாங்க. இந்த கஞ்சா இது மற்றது யூஸ் பண்ணுறாங்க. இது அறியாமை யூஸ் பண்ணுறது தான் அதிகமாக இருக்குது அதில். இது ஏன் அவங்களுக்கு நான் மறுபடியும் நான் ஜெயிலில் இருக்கவங்க சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஏன்டா ஜெயிலில் இருக்கும்போது நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க, ஆனால் வெளியே போயிட்டு மறுபடியும் ஏன் குற்றம் செஞ்சு வெளியே வரீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க என்கிட்ட கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸே, சார் நான் வெளியே போகிறேன் சார், வெளியே போகும்போது இங்கே நான் நல்லா தான் இருக்கேன், வெளியே போகும்போது எனக்கு நார்மலாகவே நான் வந்து ஆல்கஹால் அடிக்ட் ஆகும்போது நான் தற்செயலாகவே நான் வந்து சாப்பிட இந்த மாதிரி பண்ணும்போது நான் குற்றத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிடுறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜெயிலும் பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து ஒரு சில நம்ம கட்டுப்பாடுகள் இருக்கும்போது அங்கே வந்து அவனுடைய மனநிலையை மாற்றக்கூடிய போதை வஸ்துகள் எதுவும் கிடையாது. அதனால நீங்களே பார்க்கலாம், நிறைய பேர் சண்டை போட்டுன்னு வரும்போது ஒரே கேங்கில் 2 பேரும் மர்டர் பண்ணி வந்துருவாங்க. ஆனால் ஜெயில் உள்ள பிரச்சனை இருக்காது. என்ன சார் என்கிட்ட அதையும் போடுவான் சார், என்னை பார்த்தா முறைக்கிறான் சார், இந்த மாதிரி போகிறான் சார், இதுதான் அங்கே வருமே தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆனால் வெளியே வந்து அவனுடைய மனநிலையை மாற்றிக்கணும். அவங்களுக்கு நான் என்ன மாதிரி அட்வைஸ் கொடுக்குறேன்னா, மற்றவங்களும் சரி போதை வஸ்துக்கள் எல்லாமே நிறைய இருக்குது தான். நம்ம வந்து சில பேர் என்கிட்ட வந்து நான் அரசு விற்கிது நான் சாப்பிட்றேன் அப்படி தான் சொல்லுவாங்க. நான் அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா வந்து, ரோட்டில் நம்ம போகும்போதே ஏதோ ஒரு அசிங்கமோ இல்லை சாணியோ மற்றதோ இருக்கும், நம்ம வந்து அதை வந்து மிரிச்சிட்டு போக மாட்டோம், தாண்டி தான் போவோம்.
அதேமாரி ஒரு டிசிப்ளின் நீங்கள் கற்றுங்க நீங்கள். அப்போ மட்டும் அந்த ஒழுக்கம் எப்படி வருது நம்மளுக்கு? அதேமாரி இருக்குன்னு தான் சரி. நீங்கள் தாண்டி அதை எல்லாத்தையும் நீங்கள் போய் தான் ஆகணும்னு சொல்கிறோம். 2வது என்னன்னா வந்து வீட்டில் அப்பா அம்மா வளர்க்கும் போதே பசங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸோ இல்லை வேறு எதாவது ஒரு டான்ஸோ இல்லை வேறு எதாவது கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுடைய மனநிலை அதில் இருக்கணும். சில பேர் படின்னு சொல்லி படிப்பில் மட்டும்தான் ஆர்வத்தை கொடுக்குறாங்களே தவிர அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ்லேயோ மற்றலையோ பண்ணாங்கன்னா ஒரு கிரிக்கெட் விளையாடுறான், இல்லை ஒரு கபடி விளையாடுறாங்க, இல்லை ஒரு ஹாக்கி விளையாடுறாங்கன்னா அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அதில் இருக்கும். சில பேர் வந்து பரதநாட்டியம் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கன்னா அதில் வந்து அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து அதிலே இருக்கும். சில வந்து அவங்களுக்கு திசை மாறாது, திசையை மாறாமல் இது பண்ணலாம். அதே மாதிரி அவங்க வந்து கற்றுக் கொடுத்து மட்டும் இல்லை, அதை மேற்கொண்டு அவங்க கொண்டுன்னு போகணும். அவன் வந்து ஒரு லெவலில் ஒரு ஒரு கின்ன சாதனையோ இல்லை மற்றதோ இது மாதிரி பண்ணும்போது அவனுக்கு இன்றைக்கி ஜெயிலில் வரும்போது இவங்க ரொம்ப பெருமையாக இருக்குது. அவனுக்கு நான் பண்ணும்போது சார் இதெல்லாம் நம்ம ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கேன், நான் எல்லாம் சர்டிஃபிகேட் ரொம்ப பெருமையாக. இதே மாதிரி அவனை அதை கொண்டு போனோன்னா இதுலேருந்து நம்ம கண்டிப்பாக அதில் விடுபடலாம்னு சொல்கிறேன். முக்கியமாக இருக்கும்போது மக்களுக்குள்ள என்னன்னா வந்து பிரச்சனையே காரணம் வந்து என்னன்னா வந்து சில நேரத்தில் வந்து அக்ரெசிவ் ஆகி ஒருத்தங்க சண்டை போடுறது மற்றது எல்லாமே இருக்குது. நான் ஜெயிலில் வந்து சன்ஃப்ளவர் போட்டேன். அந்த சன்ஃப்ளவர் முக்கியமான போட்டதுக்கு காரணம் என்னன்னா வந்து சன்ஃப்ளவர் வந்து ஒரு மனிதக்குள்ளே ஒரு ஒழுக்கத்தை கற்றுத்தரும். அதில் என்னன்னா வந்து சன்ஃப்ளவர் பார்க்கறதுக்கு அழகு மட்டும் கிடையாது, அது எண்ணெய் மட்டும் கிடையாது. அதில் வந்து நம்ம எண்ணெய் அடி நம்ம இதயத்துக்கு மட்டும் நல்லது. நீங்கள் எல்லாமே அதான் சொல்லுவாங்க, சன்ஃப்ளவர் இதே நல்ல அது நல்லா இது நல்லா சொல்லுவாங்க. அது முக்கியமானது இல்லை. சன்ஃப்ளவர்ன்றது என்னன்னா வந்து நம்ம சன்ஃப்ளவர் நம்ம போடும்போது என்னன்னா வந்து எப்பயுமே வந்து சூரியனை தான் திரும்பி பார்ப்போம். சன்ஃப்ளவர் அது வந்து எந்த பக்கம் சூரியன் இருக்குதோ அந்த பக்கம் தான் திரும்பி பார்ப்போம். சப்போஸ் மழைனாலோ இல்லை சூரியமே இல்லாட்டா என்ன பண்ணுவோம் சன்ஃப்ளவர் இதில் அதுக்கு வேண்டியது கண்டிப்பாக அது இறந்துடும். ஒரு 10 நாள் 20 நாளே வந்து சூரியனே இல்லைன்னா கண்டிப்பாக சன்ஃப்ளவர் தான். அந்த நேரத்தில் என்ன பண்ணுமா, ஒரு சன்ஃப்ளவர் வந்து இன்னொரு சன்ஃப்ளவர் திரும்பி பார்த்து இது எனர்ஜியை வந்து ஷேர் பண்ணிக்கும். எனர்ஜியை ஷேர் பண்ணி உயிர் வாழும். அதுமாரி தான் மனிதக்கிட்ட வந்து நம்ம உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நிறைய வேற்றுமைகள் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம சன்ஃப்ளவர் மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்லணும். ஜெயிலில் ஃபுல்லாக நான் சன்ஃப்ளவர் போட்டேன். இங்கே சிறைவாசியில் கண்டிப்பாக தெரியும். நீங்கள் செல்லு சொன்னீங்க, நான் செல்லுன்றதை வந்து உள்ளார அந்த செல்லில் ஒரு சிறைவாசி திங்க் பண்ண வைக்கிறேன். ஆனால் நம்ம செல்ஃபோனில் வெளியே மூழ்கி கிடக்கிறோம். அந்த செல்ஃபோனை எதுவுமே அளவாக பயன்படுத்தினா எதுவும் பிரச்சனை கிடையாது, அளவு மீறி பயன்படுத்தினா தான் பிரச்சனை. ஒரு சில காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு மற்றவங்க எல்லாமே இருக்காங்க. சில பேர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க. நிறைய பேர் இந்த போக்சோ ஆக்ட் வந்து நிறைய பேர் வராங்க. அந்த போக்சோ ஆக்டில் என்னன்னா ஒரு சில அறியாமையில் அவங்க வராங்க. ஒரு 17 வயசு ஆகும். இந்த காலத்தில் என்ன பண்ணிடுறாங்க, சில நேரத்தில் வந்து 17 வயசு ஆகுது, நம்ம பொண்ணை நம்ம மேரேஜ் பண்ணி கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் காலேஜ் எங்கேயும் நீங்கள் பண்ணிப்பா ஒரு 25 வயசில் நீங்கள் சேர்ந்து வாருங்க. ஒரு 25 வயசில் நீங்கள் குழந்தை பெற்றுக்கண்டாங்க. சப்போஸ் அவங்க 25 வயதில் போய் குழந்தை பெற்றுக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் பர்த் சர்டிஃபிகேட்டோ மற்றதை கொடுக்கும்போது தானாகவே அது வந்து போஸ்ட் ஆக்டில் வந்துடுது. திருமணம் 18 இயர்ஸ் முடிஞ்சால் தான் மரணம், பிலோ 18 அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி போகும்போது அவங்களும் அந்த யார் மேரேஜ் பண்ண ஹஸ்பண்டும் சரி அவங்க பேரண்ட்ஸும் சரி எல்லாமே வந்து தற்செயலாகவே ஜெயிலுக்கு தானாகவே ஜெயிலுக்கு வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. இது அரியன்மையில் நடக்குது, அவங்களுக்கு ஒரு அரியன்மை கிடையாது. இதில் ஒன்றா ஒரு கேஸ் பார்க்கும்போது ஐயரே வந்துட்டாரு எங்கள் ஜெயிலுக்கு. அதனால இது ஒரு பிரச்சனை. அதனால இது ஒரு சில இதுதான் மக்களுக்கு வந்து அது அரியன்மையில பண்ணுறது. அவர் பையன் வச்சது. அதனால இது ஒரு இது மாதிரி நிறைய நாங்கள் கேசஸ் நம்மளே பார்க்கும்போது இது ஒரு இதுமாரிலாம் நம்ம தவிர்த்துனாங்களா நம்ம சொசைட்டியில் வந்து ஓரளவுக்கு வந்து முன்னேறும். எல்லாருமே நான் முக்கியமாக போகிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸோ மற்றதோ நம்ம வந்து பிஸியாக வச்சிங்க. வேறு இதில் வந்து தீய பழத்துக்கு நம்ம போய் அடிமையாகிறதோட மற்ற வேலையில் பிஸியாக வச்சிங்கன்னா சொசைட்டியும் சரி மற்ற சரி எல்லாம் முன்னேறும்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக சார். பெண்களுக்கு திருமண வயது 21 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க. இன்றைக்கு ஏன் இந்த சிறுவர் திருமணம் வந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, வெளியில் போகிற குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது சரி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அந்த பிள்ளைங்க பாதுகாப்போடு இருக்கும் அப்படின்னு நினச்சி கூட அதை செஞ்சிடறாங்களோ என்னவோன்னு எனக்கு ஒரு கவலையும் கூட. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா பள்ளிக்கூடத்தில் பிரச்சனை, ஒரு அலுவலகத்துக்கு அனுப்புனா அங்கே பிரச்சனை அப்படிங்கும்போது மறுபடியும் பெண்கள் வந்து முடக்கப்பட்டு விடுவார்களோ வீட்டுக்குள்ளே அப்படின்னு எனக்கு கூட அது ஒரு பெரிய கவலையாகவே இருக்குது சார். பெண்களுக்கான நிலைமை அப்படிங்கிறது வந்து மறுபடியும் கேள்விக்குறியாகவே தான் இருக்குது. இதுக்கு என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க? நம்ம பேரண்ட்ஸு மற்றது அவங்க வளர்க்குறது மற்றதை பற்றி நான் ஒரு சில சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் எனக்கே தெரிஞ்சவரை என்னுடைய ஸ்டாஃப் ஒருத்தர் இருக்காங்க. அவர்கிட்ட நான் வீட்டுக்கு நான் போகிறேன். போகும்போது கிரகபிரவேசம் நடத்தும்போது நான் ஒரு வீட்டுக்கு போகும்போது என்னன்னா அவருக்கு ஒரு 2 பெண்கள் ஒரு பையனுங்க. போகும்போதுனா வீடு கொஞ்சம் பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. மேலே ஒரு 3 ரூமு கீழே ஒரு ரூம் கட்டியிருக்காங்க. கட்டியிருக்கும்போது அவர் போகும்போது சரி நான் கீழே வயசான காலத்தில் நானும் என் ஒய்ஃபும் நான் இங்கே இருந்துருவோன்றது. மேலே ஒரு பொண்ணு வந்து 10th படிக்கிறாங்க. அவங்களுக்கு தனி ரூமில் வந்து லேப்டாப்பு வைஃபை வசதி டேபு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. மற்ற பொருளும் வாங்கி கொடுத்தாங்க. இன்னொரு பையனுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வாங்கி கொடுத்தா சார் நீங்கள் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணிக்கிங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொல்லி கேட்குறேன். இது எல்லாமே வந்து அவங்க படித்து முன்னேறதாண்டாங்க. இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் செய்கிறாங்க, அவங்கள வந்து வாட்ச் பண்ண மறந்துடுறாங்க. ஏன்னா அந்த டீனேஜின்னு ஒன்று வரும்போது அவங்க சில பேர் மீறி போயிடுறாங்க. அதனால் இவ்வளோ தூரம் செஞ்சு கொடுத்துட்டு நம்ம பிள்ளைகள் வந்து படிக்குதான்ட்டு அது வந்து ஏன்னா இவர் கீழே இருந்துடுறாங்க. இவங்க பசங்க மேலே இருக்கும்போது நம்ம வந்து அந்த காலத்தில் நீங்கள் பார்க்கும்போது மேரேஜ் ஆனால் எல்லாம் கூட்டு குடும்பம் தான் இருப்பாங்க. எல்லாமே மேரேஜ் ஆனால் தான் தனியாக விடுவாங்க. அதுவும் அவங்க இல்லறை வாழ்க்கைக்கு தான் தனியாக விடுவாங்க தவிர மீதியெல்லாம் அப்பா அம்மா கூட இவங்களை விட்டு அவங்க வந்து இந்த பிஸியான வாழ்க்கையில் வந்து ஒன்றி தனியாக விடும்போது தான் வந்து ஒரு சில இது தவறுதலில் போயிடுது.
நெக்ஸ்ட் வந்து பெண்களுக்கு எதிரான பார்த்தா இந்த காலத்தில் பார்த்து பெண்கள் ரொம்ப ஸ்ட்ராங், ஆண்களை விட பெண்கள் தான் ஸ்ட்ராங்னு சொல்லி நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா வந்து அது மறக்க முடியாது. ஏன்னா வந்து ஒரு ஆண் பிள்ளை பிறந்து இந்த நடக்கிறதுக்குள்ளேயே பெண் பிள்ளை ஓட ஆரம்பிச்சிடும். அதேமாரி இந்த வயதான காலத்துலேயும் சரி, ஒரு ஆண் மகனை வந்து தாங்கி பிடிக்கிறது பெண்களாக தான் இருப்பாங்க. அதனால் ஆண்கள் இருக்க மாட்டாங்க. அதனால் பெண்கள் எப்பயுமே ஸ்ட்ராங்கு. சமுதாயத்தில் வந்து அவங்க முன்னேற்ற பாக்கியம். ஏன்னா கீழே இருக்கிற நம்ம விவசாயத்துலேருந்து மின்னல் வானம் மின்னல் வரைக்கும் பார்க்கும்போது பெண்கள் தான் எல்லாத்துலேயுமே வந்து ஆளுமை திறனும் சரி மொத்தம் அதிகமாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. அவங்க பலவீனமானங்களே கிடையாது பெண்கள். அவங்க நினைத்தால் எதுவுமே வந்து சாதிக்க முடியும். சாதித்து கொண்டு தான் இருக்கிறாங்க அவங்க. நீங்க சொன்னீங்க அந்த கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு, முன்னெல்லாம் அந்த மாதிரி தான் இருந்தது அப்படின்னு. இன்னைக்கு வந்து குழந்தை பொறந்து 1 வயசு ஆனோனே அவங்களுக்கு தனி அறை குடுத்துறாங்க சார். தனி அறை கலாச்சாரமே நம்மளோடது இல்ல. வெளிநாடுகள்லேருந்து இங்க கொண்டு வந்து அத வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். அந்த குழந்தை தனியா இருந்து, கஷ்டப்பட்டு, பயந்து, அலறி இப்படி வந்து நெறைய விஷயங்கள அது சந்திச்சு, சந்திச்சு மனசுக்குள்ள ஒரு இறுக்கமான ஒரு சூழல் உருவாயிடுதுங்க சார். அதுவும் பெரும்பாலும் இன்றைக்கு வந்து ஒரே ஒரு குழந்தை. அந்த ஒரு குழந்தைய நடுவுல போட்டு படுத்து தூங்க முடியலன்னா, இவங்க என்னதான் வந்து குழந்தைய பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதே மாதிரி அந்த குழந்தை பெரியவனாகி வளரும்போது, எல்லா வசதிகளையும் நீங்க சொன்ன மாரி எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது, அவன் வந்து படிச்சுட்டு வெளிநாடுகளுக்கோ எங்கேயோ போயிடும்போது, இவங்க துவண்டு போயிடுறாங்க சார். அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு இன்றைய இளைய தலைமுறை இருக்கக்கூடாது. மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமையணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் கூட. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் வந்து மேலும் மேலும் சிறப்பாக இருக்க வேண்டும். ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிறைக்குள்ள போயிடக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு வேண்டுகோள் தானே. நம்ம எல்லாமே சிறப்பா இருக்கு சிறையில அப்படின்னு சொன்னா கூட, அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அது வந்து இனிமையான ஒரு வாழ்க்கை இல்லை. அதனால மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை இளைய தலைமுறையும், பெண்களும் வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளையும் நாங்கள் வைக்கின்றோம். உங்கள சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷம். நிறைவான ஒரு மனிதரை மனித நேயமிக்க ஒரு மனிதரை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இந்த நிகழ்வு முழுவதும் ஒரு மனதுக்குள்ள ஒரு நெகிழ்ச்சியாவே இருந்தது சார் எனக்கு. ஒரு சிறை கைதிகளை கைதிகளாக பார்க்காமல், அவர்களை மனிதர்களாக பார்த்து, அவங்களை மனிதருள் மாணிக்கமாக மாற்றி நீங்க வெளியில அனுப்புறீங்க. அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகும். இந்த எங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி, எங்களுடைய தீபம் தொலைக்காட்சிக்காக நீங்க வந்து நேர்ல வந்து இத்தனை விஷயங்களை மிக அழகாக சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். நன்றி.